ஹாய் ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் பசங்களா, வெரி குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு வேதாந்து. ஸோ என்னோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கன்சிஸ்டன்சி ஆஃப் ஈக்குவேஷன் என்னன்றதை பார்க்க போறோம். ஸோ கன்சிஸ்டன்சி ஆஃப் ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி ஒரு ரேங்க்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த ரேங்க்ல நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம், மைனர் மெத்தட் அப்புறம் எஷலான் மெத்தட்னு ரெண்டு மெத்தட்ல நம்ம அந்த ரேங்கை கண்டுபிடிச்சிருந்திருப்போம். அதில் அந்த எஷலான் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம், எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னது, ஈக்குவலன்ட் மேட்ரிசஸ்னா என்னது, எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு வந்திருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து ஃபுல்லா நீங்க தரோவா இருந்தாதான் இங்க நீங்க என்ன பண்ண முடியும், இந்த கன்சிஸ்டன்சின்றதையே நீங்க வந்து யூஸ் பண்ணவே முடியும். ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கன்சிஸ்டன்சில வந்து ரேங்க் வச்சுதான் வந்து சொல்யூஷனே வந்து கொடுக்க முடியும். சரி, கன்சிஸ்டன்சி ஆஃப் ஈக்குவேஷன்னா என்னது அப்படின்னு பாக்குறப்ப, ஸோ ஒரு ஈக்குவேஷனை வந்து நான் என்ன சொல்றேன், நானு கன்சிஸ்டன்சி இருக்குது எப்படின்றத சொல்றேன்னா, கன்சிஸ்டன்டா கன்சிஸ்டன்சி இல்லையா, இதான் வந்து ரெண்டு இது. ஸோ அதுல கன்சிஸ்டன்ட்ன்றது எப்ப சொல்லுவேன்னா, என்னோட ஈக்குவேஷன் வந்து சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ அந்த ஈக்குவேஷன் சொல்யூஷன் கொடுக்கல அப்படின்னா அது கன்சிஸ்டன்சி இல்ல, இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்படி சொல்யூஷன் கொடுக்கறதையுமே ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. ஸோ எப்படின்னா, ஒரு இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கொடுக்கும். இன்னொன்னு என்ன, இன்ஃபைனைட் நிறைய நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ரேங்க்கை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். அதே மாதிரி சொல்யூஷனும் நம்ம வந்து கொண்டுட்டு வருவோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அங்க நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இங்க வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணவே முடியும். அதே மாதிரி இன்னும் நிறைய வந்து நம்ம இதுக்குள்ளேயும் கத்துக்கிற மாதிரி இருக்கும். லைக் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னா என்னன்றது கத்துப்போம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க நம்ம இன்னொரு வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் சம்க்கு போலாம். சரிங்களா? ஒரு ஒரு சம்மா பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஸோ சம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், கன்சிஸ்டன்சினா என்னன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆகுமெண்டட் மேட்ரிசஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஆகுமெண்டட் மேட்ரிசஸும் சேர்ந்து தான் என்ன பண்ண போகுது, இந்த கன்சிஸ்டன்சியை வந்து டிசைட் பண்ண போகுது. ஸோ இப்போ ஆகுமெண்ட் மேட்ரிசஸ்னா என்னது அப்படின்னு பாக்குறப்ப, என்கிட்ட ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, நிறைய ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ எல்லா ஈக்குவேஷன்லயுமே வந்து நிறைய என்ன இருக்கும், ஏ எக்ஸ் ஒய் ஜெட்னு சொல்லிட்டு ஒரு அன்னோன் வேரியபிள்ஸ் இருக்கும். அந்த அன்னோன் வேரியபிள் கூடயே சேர்ந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும். ஸோ இப்போ இங்க நல்லா பாத்தீங்கன்னா ஏ(x1) ஏ1 எக்ஸ்2 இருக்குதா. ஸோ இதுல இந்த ஏன்னு சொல்லி இருக்குதுல, இதெல்லாம் என்னதுன்னா கோஎஃபிஷியன்ட். இந்த எக்ஸ்1 எக்ஸ்2 இருக்குல்ல, இதெல்லாம் அன்னோன் வேரியபிள். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு பின்னு போட்டிருக்குதா, அது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ என்னோட ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டா என்னென்ன இருக்கணும், கோஎஃபிஷியன்ட் இருக்கணும், வேரியபிள் இருக்கணும், கான்ஸ்டன்ட் இருக்கணும். ஸோ இப்படி இருக்குதுல்ல, இது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்னா எடுத்து என்ன பண்றேன், ஒரு மேட்ரிக்ஸா நான் வந்து என்ன பண்ண போறேன், ஃபார்ம் பண்ண போறேன். எப்படின்னா, என்னோட இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து எழுதுறேன்னு வைங்க, A11 A12 அப்படியே அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப இப்படி இருக்குமா, இதெல்லாமே இப்படி எடுத்து எழுதுறோம்ல, இதை வந்து என்ன சொல்லுவேன்னா வந்து ஏன்னு சொல்லி எடுத்து எழுதுவேன். நான் ஏன்னு எழுதுவேன். இதுக்கப்புறம் இங்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், அந்த அன்னோன் இருக்குதுல்ல, லைக் x1 x2 x3 அதெல்லாம் வந்து எடுத்து எழுதுறேன். இதை வந்து என்ன சொல்லுவேன்னா எக்ஸ்ன்னு சொல்லுவேன். ஈக்குவல் டு இது இங்க இருக்குது, பி இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு மேட்ரிக்ஸா எழுதுறேன். அது என்னது, கான்ஸ்டன்ட். அப்ப என்னால என்ன பண்ண முடியுது, AX ஈக்குவல் டு பின்னு சொல்லி இதை எடுத்து எழுத முடியுது. ஓகேவா? இதுல இந்த ஏ மேட்ரிசஸையும் பி மேட்ரிசஸையும் ஒன்னா சேர்த்து எழுதுறது தான் வந்து என்னது, என்னோட ஆகுமெண்டட் மேட்ரிசஸ். அதாவது கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும், கோஎஃபிஷியன்ட் அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட், இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரே மேட்ரிசஸா போடுறது தான் நான் என்னன்னு சொல்றேன்னா ஆகுமெண்டட் மேட்ரிசஸ்ன்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த ஆகுமெண்டட் மேட்ரிசஸை வந்து எடுத்து எழுதுறப்ப நான் எப்படி எழுதுவேன்னா, ஏ கமா பி போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுருந்தா இதான் வந்து ஆகுமெண்டட் மேட்ரிசஸோட சிம்பிள். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஆகுமெண்டட் மேட்ரிசஸ் என்னன்னு பார்த்தோம்ல, இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பாக்குறப்ப எப்படி இதை வந்து செய்யறாங்க, எப்படி வந்து இதை வந்து ஜாயின் பண்றாங்க ரெண்டு மேட்ரிசஸையும் அப்படின்றத நமக்கு வந்து புரியும். ஸோ இப்போ எனக்கு வந்து 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 2z, அதே மாதிரி வந்து 2x பிளஸ் 4y மைனஸ் 3z, அப்புறம் 3x பிளஸ் 6y மைனஸ் 5z ஈக்குவல் 0. சரி, இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் இருக்குது. இந்த 3 ஈக்குவேஷன்லயும் உங்களுக்கு என்ன தெரியுது, எக்ஸ் ஒய் ஜெட்னு சொல்லிட்டு 3 அன்னோன் இருக்குது. ஸோ இந்த 3 அன்னோனுக்கும் நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் எடுத்ததும் அதை வந்து ஆகுமெண்டட் மேட்ரிசஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் என்னோட ஈக்குவேஷனை வந்து ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு சொல்லி மேட்ரிசஸ் ஃபார்ம் கிட்ட மாத்தணும். ஸோ அப்படி நான் மாத்துறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதோட கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மேட்ரிக்ஸ் போடுவேன். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, இந்த எக்ஸ் பக்கத்துல இருக்கிற நம்பர் 1, இந்த y பக்கத்துல என்ன இருக்குதோ, அப்புறம் இந்த z பக்கத்துல என்ன இருக்குதோ அதான் வந்து கோஎஃபிஷியன்ட். ஸோ அப்போ 1 1 2 இருக்குதா, ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டேன். அது மாதிரி 2 4 மைனஸ் 3, அடுத்து 3 6 மைனஸ் 5. ஸோ இவங்க எல்லாத்தையும் எடுத்து எழுதுறது வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் ஜெட்னு இருக்குது என்னதுன்னா இந்த அன்னோன். இந்த அன்னோன் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன், நான் எக்ஸ் ஒய் ஜெட்னு சொல்லி அதை வந்து என்ன பண்ண போறேன், எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸா போடுறேன். அப்புறம் இந்த கான்ஸ்டன்ட் 9 1 0 இது எல்லாத்தையும் ஒன்னா தூக்கி நான் என்ன பண்ண போறேன்,
இதை ஒரு மேட்ரிக்ஸா போட போறேன். ஸோ இப்போ இது ஏக்ஸ் ஈக்குவல் டு பின் ஃபார்மேட்ல இருக்குதா? இப்போ நான் என்ன பண்ணணும், என்னோட ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸஸ்க்கு இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸையும் இந்த கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸையும் ஒன்னா சேர்த்து இப்படி எழுதணும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஒரு கேப் விடலாம், இல்லைன்னா ஒரு கோடு போடலாம், உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ எடுத்து எழுதலாம். ஸோ இதை எப்படி எழுதுவேன் நான், ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் ஏ கமா பின்னு சொல்லி போட்டு எழுதுவேன். ஸோ இதான் வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். சரியா? சரி, இப்போ நான் என்ன பண்ணணும், நான் வந்து என்னோட சொல்யூஷனை வந்து என்னோட ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டண்டா இல்லையா அப்படின்றத நான் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ கன்சிஸ்டண்டா இல்லையான்னு சொல்லி யாரு வந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ இந்த ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸஸும் ரேங்க் ஆஃப் ஏவும் என்ன பண்ணணும், ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டன்ட், அந்த ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டண்டா இருக்குதுன்னு சொல்லிடலாம். ஒருவேளை என்னோட ரெண்டு பேர்த்தோட ரேங்க்கும் ஈக்குவலா இல்லை அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து இன்கன்சிஸ்டன்ட். ஓகே, சரி. இப்போ இந்த ஈக்குவலா இருக்கிறதுலே வந்து ரெண்டு விதம் இருக்குது. என்னதுன்னா, ஈக்குவலா இருக்காங்க ரெண்டு பேரும். ஆனா ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, என்னோட நம்பர் ஆஃப் அன்னோனுக்கு ஈக்குவலா இருக்காங்க. ஸோ என்னோட கொஸ்டின்ல வந்து 3 அன்னோன் இருக்குன்னு வைங்க, எக்ஸ் ஒய் ஜெட்னு சொல்லிட்டு. அப்ப என்னோட ரேங்க்கும் 3ன்னு சொல்லி இருக்குதுன்னு வைங்க. ஸோ அப்ப எப்படி என்னோட நம்பர் ஆஃப் அன்னோனுக்கு ஈக்குவலா இருக்கிறாங்களா ரேங்க் ரெண்டு பேருமே? அப்ப நான் என்ன சொல்லுவேன், அதை வந்து கன்சிஸ்டன்ட் தான். ஆனா எப்படி, அவங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். அந்த எக்ஸ் ஒய் ஜெட்னு சொல்லி ஒரு அன்னோன் இருக்குதுல்ல, அதுக்கு ஒரு வேல்யூ தான் ஒரு எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கு. இதே இது ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா இருக்காங்க, ஆனா லெஸ் தேன் என் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட எண் வந்து எக்ஸ் ஒய் ஜெட்னு சொல்லி 3 பேர் இருக்காங்கன்னு வைங்க. அப்ப என்னோட ரேங்க் எப்படி இருக்கணும், 2 3 தான் இருக்கணும். ஆனா இது 2 இது 2ன்னு சொல்லி ஈக்குவலா இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருப்பாங்க, ஆனா எப்படி இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும், நம்பர் ஆஃப் அன்னோனை விட கம்மியா இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அந்த நேரத்துல கன்சிஸ்டன்ட் தான், ஆனா எப்படி இருக்கும் சொல்யூஷன், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனா இருக்கும். ஸோ அப்ப ரெண்டே ரெண்டு விஷயம் தான், கன்சிஸ்டண்டா இன்கன்சிஸ்டண்டா சொல்லணும். அப்ப கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட். ஸோ அப்ப இந்த இன்கன்சிஸ்டன்ட்னா என்னது, சொல்யூஷன்லாம் இருக்காது. இது ஏன் நான் இன்கன்சிஸ்டன்ட்னு சொன்னேன், என்னோட ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ கன்சிஸ்டன்ட்னு சொல்லிட்டேன். ஸோ கன்சிஸ்டன்ட்னா அங்க என்னது, சொல்யூஷன் இருக்குது, அதுவும் இல்லாமல் என்னோட ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி, அதாவது என்னோட ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவல். ஓகே, சரியா? சரி, இப்போ என்னன்னா வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு விதமா பிரியுது. ஒண்ணு வந்து என்னன்னா, சொல்யூஷன் வந்து இருக்குது, ஆனா யூனிக் சொல்யூஷனா இருக்குது, அதாவது வெறும் ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குது. இன்னொன்னு என்னது, இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் இருக்குது. அதாவது என்னன்னா, எனக்கு வந்து சொல்யூஷன் வந்து எக்ஸ் ஒய் ஜெட் இருக்குதுல்ல, அதுக்கு என்னென்ன வேல்யூ வேணாலும் போடலாம். அந்த மாதிரி இருக்குது, அதான் இன்ஃபைனைட்லி சொல்யூஷன். எனக்கு வந்து ஒரே வேல்யூ தான் இருக்குது, எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் அப்படின்னா அதை வந்து யூனிக் சொல்யூஷன் சொல்லுவேன். ஓகேவா? ஓகே, சரி. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் சம் செய்யறப்ப. சரி, இப்ப எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 5, 2x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 8. ஸோ இது வந்து கன்சிஸ்டன்ட்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதை வந்து நம்மள வந்து காட்ட வேற சொல்றாங்க, அது கன்சிஸ்டன்ட் தான் அப்படின்னு சொல்லி காட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் சால்வ் தெம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சால்வ் தெம்னா ஒண்ணும் இல்ல, அந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் இந்த ஈக்குவேஷன் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாத்துங்க. அப்ப மேட்ரிக்ஸா மாத்துறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் போடணும். 1 1 2 1. அடுத்து அந்த அன்னோன் வேரியபிள்ஸ் அது என்ன இருக்குது, எக்ஸ் ஒய். அடுத்து என்ன இருக்குது, கான்ஸ்டன்ட் 5 8. இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குது, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மேட்ல இருக்குதா? எனக்கு என்ன வேணும், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வேணும். ஸோ ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுவேன், இந்த ஏயும் பியையும் சேர்த்து எடுத்து எழுதணும். அதே மாதிரி நீங்க ரேங்க் கண்டுபிடிக்கிறது ஏக்கு தனியா கண்டுபிடிக்கணும், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் தனியா கண்டுபிடிக்கணும். எடுத்தது நீங்க அப்படி பழகிக்கோங்க. ஆனா ஆக்சுவலா ரெண்டு இதையும் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ஒரே ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்குள்ளேயே ஏவோட ரேங்கையும் கண்டுபிடிச்சிருவாங்க, இது ஏபி அதாவது ஆகுமெண்டடோட இது ரேங்கையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ எடுத்தது நீங்க வந்து தனித்தனியா ரேங்க் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே இதுல ரெண்டு பேர்த்தோட ரேங்கையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் எடுத்தது ஏக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மேட்ல இருக்குதா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மேட்ரிக்ஸ் ஏக்கு தனியா வந்து நான் என்ன பண்றேன், ரேங்க் கண்டுபிடிக்கிறேன். ஸோ மேட்ரிக்ஸ் ஏ, இங்க வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ரேங்க் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்பர் எடுத்து எழுதிக்கலாம். 1 1 2 1, இங்க 1 1 2 1 5 8. ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்ணணும், நான் என்னோட ரோ எஷலான் ஃபார்மை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி இதை என்ன பண்ணணும், இந்த இடத்துல 0 வைக்கணும்.
0 ஆக்குனாதான் என்னால என்ன பண்ண முடியும், ரேங்க் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா டயகனல் எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே 0 ஆகணும். ஸோ இதான டயகனல். அது கீழே இருக்கிறது என்னது, இந்த 2, அதை நான் 0 ஆக்கணும். ஸோ இதை 0 ஆக்கணும்னா இதை வந்து நான் வந்து ரேங்க் 1ஓட நான் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். அப்ப ரேங்க் 1 வந்து ஏதோ ஒரு நம்பரோட மல்டிபிளா இருக்கணும். ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா ரேங்க் சாரி சாரி ரோ ரோ 2 ஈக்குவல் டு ரோ 2 மைனஸ் 2r1. ஓகே. ஸோ ரோ 2 மைனஸ் 2r1 பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், ரோ 2 வந்து சாரி 2 வந்து 2 1 மைனஸ் 2 இன்டூ ரோ 1. ஸோ அப்போ -2 -2. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் என்ன வருது, ரெண்டு பேரும் சேர்றப்ப ஸோ -2 0 ஆயிடுச்சு. ஸோ அப்போ மேலே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், இது 0 ஆகட்டும். இது என்ன ஆகும், -1 சொல்லி ஆகும். அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். 1 1 5. ஸோ அப்போ 2 1 8 2 1 8. அதுக்கப்புறம் வந்து என்ன, அது -2r. அதை நம்ம வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். மைனஸ் ஃபர்ஸ்ட் 2 1 2 1. ஏன் எழுத மாட்டேங்குது, 2 1 8 மைனஸ் 2r r1ன்றப்ப மேல இருக்கிறத 2 ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 2 2 10. ஸோ சப்ராக்ட் பண்றோம் அப்படின்னா 0 -1 -2. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, எனக்கு ரெண்டு பேர்த்தோட டயகனல் எலிமெண்ட்ஸுக்கு கீழே இருக்க எலிமெண்ட் வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எஷலான் ஃபார்முக்கு மாத்திட்டேன். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா என்னோட மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நான்-ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற எல்லாமே 0 ஆகணும். ஸோ அப்போ இதான ஃபர்ஸ்ட் நான்-ஜீரோ எலிமெண்ட், அதுக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட் என்னது, இந்த 2, அது 0 ஆக்கிட்டோம். அதே மாதிரியே தான் இதுக்கும் இதுக்கு இருக்க ஃபர்ஸ்ட் நான்-ஜீரோ எலிமெண்ட் வந்து 1, அது கீழே இருக்க அந்த 2வே 0 ஆக்கிட்டோம். ஸோ இப்போ எனக்கு வந்து ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்ன கிடைக்குது, ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எத்தனை நான்-ஜீரோ ரோ இருக்குன்னு பார்க்கணும், 2. அடுத்து ரேங்க் ஆஃப் ஏபி ரேங்க் ஆஃப் ஏபி. ஸோ அது எவ்வளோ வருது, ஸோ இதுல வந்து மொத்தமா வந்து 2 நான்-ஜீரோ எலிமெண்ட் இருக்குது, நான்-ஜீரோ ரோ இருக்குது. அப்போ ஏபி 2. ஸோ அப்போ என்னோட நம்பர் ஆஃப் அன்னோன் என்ன இருக்குது ஈக்குவேஷனு, அதுவும் 2. என்னது, எக்ஸ் கமா ஒய். ஸோ அப்படி வந்து என்ன ஆயிடுச்சு, என்னோட ரேங்க் ஆஃப் ஏ, அதுக்கப்புறம் ரேங்க் ஆஃப் ஏபி, அதுக்கப்புறம் என்னது என்னோட அன்னோன் எல்லாமே எப்படி இருக்குது, ஈக்குவலா இருக்குது. ஸோ அப்படின்றப்ப இது எப்படி, த சிஸ்டம் இஸ் consistent and has unique solution. ஸோ அப்ப என்ன அர்த்தம், ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா, என்னோட எஷலான் ஃபார்ம்ல இருந்து மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு நான் மாத்தணும். எஷலான் ஃபார்ம்ல எப்படி இருந்துச்சு, ஸோ 1 1 5 0 -1 -2 இருந்துச்சா. ஸோ இதை எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாத்தணும் அப்படின்னா AX ஈக்குவல் டு B அப்படின்ற ஃபார்முக்கு வந்து நீங்க மாத்திடணும். ஸோ அப்ப மாத்திடலாமா, ஸோ அப்ப எப்படி மாத்தணும்னா எஷலான் ஃபார்ம்ல இருந்து AX ஈக்குவல் டு Bன்ற ஃபார்முக்கு மாத்தணும். ஸோ இந்த ஏன்ற இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா இவங்க இருக்கணும், யாரு, இந்த இடம் இருக்குதுல்ல 1 1 0 -1 அது இருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ன்ற இடத்துல அந்த அன்னோன் இருக்கணும், 1 1 0 -1. அடுத்து எக்ஸ்ன்ற இடத்துல எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு பின்ற இடத்துல என்ன இருக்கணும், இந்த 5ம் -2ம் இருக்கணும். சரியா, இப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை ஈக்குவேஷனா மாத்தணும். எப்படி மாத்துவோம், இதோட ரோ காலம் மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. அடுத்து ஆக்சுவலா இது வந்து இது ஒரு மேட்ரிக்ஸஸா வரும், இது ஒரு மேட்ரிக்ஸா வரும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு ஈக்குவல்ன்றனால அதை ஈக்குவேட் பண்ணுவோம். இங்க என்ன வரும், இது ரெண்டு மல்டிபிள் ஆகி எக்ஸ் இன்டூ 0 0,
அதுக்கப்புறம் மைனஸ் ஒய்ன்னு வரும். ஸோ அப்போ இப்போ என்ன வருது, இது ரெண்டு ஈக்குவல் பண்ணா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 5ன்னு வருது. அடுத்து மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2ன்னு வருது. ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி நான் இங்கே கண்டுபிடிச்சிடலாமா? இதை என்ன பண்ணணும், அப்படியே எடுத்துட்டு போய் இந்த மேல இருக்க இந்த ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 5. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 தெரியுதா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸோட சொல்யூஷனையும் கண்டுபிடிச்சிட்டேன், ஒய்யோட சொல்யூஷனையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி எக்ஸுக்கு வந்து எப்படி இருக்கு, இது அன்னோனுக்கு வந்து எப்படி இருக்குது சொல்யூஷன் வந்து ஒரே ஒரு சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன். ஸோ எக்ஸுக்கு தனியா ஒரு சொல்யூஷன், ஒய்க்கு தனியா ஒரு சொல்யூஷன், வேற எதுவுமே இல்ல, சொல்யூஷனே இல்ல. எக்ஸுக்கு வேற ஒரு சொல்யூஷன் இல்ல, ஒய்க்கு வேற ஒரே சொல்யூஷன் இல்ல. வெறும் ஒரே ஒரு சொல்யூஷனோட முடியுது அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும், கன்சிஸ்டன்டா இருக்கும், அதோட சொல்யூஷன் வந்து யூனிக்கா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஷோ தட் the equation 2x plus y equal to 5 and 4x plus 2y equal to 10 are consistent and solve them. So எனக்கு வந்து ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து அது கன்சிஸ்டன்ட்னு சொல்லி நான் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது அதோட எக்ஸ் வேல்யூஸ் அதுக்கப்புறம் ஒய் வேல்யூஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தது ஈக்குவேஷன் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாத்துங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்ற ஃபார்மேட்டுக்கு எடுத்து எழுதணும். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்ற ஃபார்மேட்டுக்கு எடுத்து எழுதணும். ஸோ அப்போ இந்த ஏன்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். ஸோ 2 1 4 2. எக்ஸ்ன்ற இடத்துல அன்னோன் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். என்ன இருக்குது, எக்ஸ் ஒய். அடுத்து ஈக்குவல் டு அந்த பக்கம் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது, 5 10 எடுத்து எழுதிட்டோமா? இப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த இதை வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து தனியா எடுத்து எழுதணும். ஏ மேட்ரிக்ஸ் தனியா, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் தனியா. ஏன்னா நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், எஷலான் ஃபார்முக்கு மாத்தி ரேங்க் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், மேட்ரிக்ஸ் ஏன்னு சொல்லி இந்த பக்கம் வச்சுக்கிறேன். அடுத்து மேட்ரிக்ஸ் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் ஏல என்ன இருக்கும், 2 1 4 2 இருக்கும். இந்த இடத்துல ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல என்ன இருக்கும், என்னோட ஏயும் என்னோட கான்ஸ்டன்டையும் சேர்த்து எடுத்து எழுதணும். அப்போ 2 1 4 2 கூடவே அந்த பியையும் எடுத்து எழுதணும். யார் இருக்கா, 5 10. ஓகேவா? எடுத்து எழுதியாச்சா? இப்போ என்ன பண்ணணும், ஏன்னா என்னோட இதை வந்து நான் வந்து எஷலான் ஃபார்முக்கு மாற்றணும், என்னோட மேட்ரிக்ஸ் வந்து. ஸோ எஷலான் ஃபார்முக்கு மாற்றினா என்ன பண்ணணும், ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து நீங்க ஜீரோ ஆக்கிக்கிட்டே வரணும். இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணலாம், டயகனல் கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து ஜீரோ ஆக்கணும். ஓகே. ஸோ அப்புறம் என்ன பண்ணணும், இதான் என்னோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட், அதுக்கு கீழே இருக்கிற இந்த 4 என்ன பண்ணணும், ஜீரோவா மாற்றணும். அப்போ என்ன மாதிரியான எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், அந்த அந்த நம்பர் வந்து ஜீரோவா மாறுன்றதை பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதை நான் இது போடலையா, இப்போ இது வந்து பாருங்களேன், எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி இப்படி மாத்திருக்கிறேன், இது ஈக்குவல் டு போடக்கூடாது, இப்படி போடணும். இதெல்லாம் நம்ம போனதுலேயே பார்த்தோம்ல, இதுவும் அப்படிதான், இதுக்கும் போட மாட்டேன். சரியா? இதை நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்த நான் ஜீரோ ஆக்கணும்னா மேல இருக்கிற ரோ 1 2வால மல்டிபிள் பண்ணி கீழே இருக்கிற இந்த ரோ 2ஓட சப்ராக்ட் பண்ணா எனக்கு இது ஜீரோ ஆயிருமா? ஸோ அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா R2 ஈக்குவல் டு R2 மைனஸ் 2R1 பண்ண போறேன். ஸோ இப்படி பண்றது மூலியமா எனக்கு என்ன ஆகும், அது வந்து ஜீரோவா மாறும் அப்படின்ட்டுன்னு. ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகுது, மேல இருக்கிற அந்த ரோ 1 பிரச்சனையே இல்ல, கீழே இருக்க ரோ 2 வந்து ஆல்ரெடி எப்படி இருக்குது, 4 2ன்னு சொல்லி இருக்குதா. இப்போ நான் 2 டைம்ஸ் ஆஃப் R1 பண்ணணும். 2 டைம்ஸ் ஆஃப் R1 பண்ணா என்ன ஆயிடும், 4 2ன்னு அதுவும் வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இது என்ன ஆயிடுது, ஜீரோ ஆகுது. இதுவும் என்ன ஆகுது, ஜீரோ ஆகுது. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல எனக்கு எஷலான் ஃபார்ம் வந்து கிடைச்சிருச்சு. அப்போ இதே மாதிரி வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸஸ்க்கும் ட்ரை பண்ணணும். ஸோ இதே தானே இங்கேயும் இருக்குது. அப்போ இந்த இடத்த ஜீரோ ஆக்கணும்னா இதே எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம்ல. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் அதே எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தது R2 அப்படியே எழுதிக்கலாம், 2 1 5. அடுத்து நான் சாரி R2 இல்ல, R2 எடுத்து எழுதாம R1 எடுத்து எழுதுறேன். 4 2 10. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 டைம்ஸ் ஆஃப் R1 பண்ணி அதை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ என்னோட R1 வந்து பாக்குறப்ப எப்படி இருக்குது, 2 1 5 இருக்குதா, அதை நான் என்ன பண்ணணும், 2 டைம்ஸ் பார்க்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும், 4 2 அதுக்கப்புறம் வந்து 5 into 2 10. ஓகே. ஸோ இப்போ உங்க ரெண்டு பேரும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணா என்னோடது எல்லாமே என்ன ஆயிடுது, 0 0 0ன்னு மாறிடுது. ஸோ அப்போ மேல 2 1 5 அது அப்படியே இருக்கும், கீழே என்ன ஆயிடும், 0 0ன்னு மாறிடும். இதுவும் பாருங்க உங்களோட எஷலான் ஃபார்முக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ உங்க ரெண்டு பேரோட ரேங்கை எடுத்து எழுதலாமா? ஸோ அப்போ ரேங்க் ஆஃப்
ஒரே நிமிஷம். ரேங்க் ஆஃப் ஏ என்ன இருந்துச்சு? என்கிட்ட எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குதோ அதான் என்னோட ரேங்க். ஸோ அப்ப ஏக்கு வந்து எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குது? வெறும் ஒரே ஒரு நான் ஜீரோ ரோ தான் இருக்குது. ஸோ அப்ப ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. அடுத்து ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க் எப்படி இருந்துச்சு? அதுவும் வந்து ஒரே ஒரு நான் ஜீரோ ரோ தான் இருந்துச்சு. பாத்தீங்களா, கீழே இருக்கிறது ஃபுல்லா வந்து ஜீரோ வைக்கிட்டோம். ஸோ அப்ப அது அதுக்கும் எப்படி இருந்துச்சு? அதுக்கும் ஒரே ஒரு நான் ஜீரோ ரோ தான் இருந்துச்சு. அப்ப அதோட ரேங்க்கும் என்னது? அதுவும் 1 தான். இப்ப பாக்குறப்ப ரெண்டு பேர்த்தோட ரேங்க்கும் எப்படி இருக்குது? ஈக்குவலா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்டா இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப அப்போ சொல்யூஷன் வந்து எப்படி இருக்குன்றத பார்க்கணும். சொல்யூஷன் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னோட ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் பியும் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோனுக்கு இருக்கணும். ஸோ இங்க என்னோட நம்பர் ஆஃப் அன்னோன் வந்து 2. ஆனா இங்க எப்படி இருக்குது? 1 இருக்குது. அப்ப எப்படி இருக்காங்க? லெஸ் தேன் n இருக்காங்க. ஸோ அப்ப லெஸ் தேன் 2, அதாவது லெஸ் தேன் n இருக்கனால ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். ஸோ அப்படின்றப்ப சொல்யூஷன் வந்து எப்படி இருக்கும்? கன்சிஸ்டன்ட் தான். ஆனா என்ன பிரச்சனை? அதுல வந்து இன்ஃபைனைட்லி மெனி நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு யூனிக் சொல்யூஷன் இருக்காது. கன்சிஸ்டன்ட் மட்டும் சொல்லிடலாம். ஆனா வந்து சொல்யூஷன் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். ஸோ அப்ப சொல்யூஷன் இஸ் கன்சிஸ்டன்ட். எப்படி இருக்கும் சொல்யூஷன்? அண்ட் ஹாஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இருக்கிறதுலே வந்து நிறைய சொல்யூஷன் இருக்கும். இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். சரி, இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் சொல்லிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த சொல்யூஷனை தான் கண்டுபிடிக்கணும். அதாவது எக்ஸ் ஒய்க்கு சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ஆன்சர் மட்டும் வரப்போறது, எக்ஸ் ஒய்க்கு பல ஆன்சர் வரப்போகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த எஷலான் ஃபார்மை வந்து இது மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்னது? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்ற ஃபார்முக்கு வந்து மாற்றணும். அப்ப கொடுத்துருக்கிற இந்த இதை வந்து நான் என்ன பண்றேன்? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிக்கு மாத்தணும்னா இதை ஏன்னு வச்சுக்கணும், இதை பின்னு வச்சுக்கணும். அப்ப 2 1 0 0 2 1 0 0 எக்ஸ்ன்ற இடத்துல அன்னோன் இருக்கணும். எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு அங்க என்ன வந்துடும்? பின்ற இடத்துல 5 0. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க? இதை வந்து ஈக்குவேஷனா மாத்துங்க. ஸோ அப்ப ஈக்குவேஷனா மாத்தலாமா? ஸோ அப்ப என்ன ஆகும்? மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணா 2x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 5ன்னு வரும். இது 0x 0y ஒன்றும் பண்ண முடியாது, அதுவும் 0 தான். ஸோ அப்போ என்னால் என்ன பண்ண முடியும்? ஒரு ஈக்குவேஷனை வச்சு தான் நான் வந்து எக்ஸ் ஒய்க்கு சொல்யூஷனே கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வச்சு என்னால் எப்படி வந்து எக்ஸ் ஒய்க்கு கண்டுபிடிக்க முடியும்? அதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தா கூட நான் என்ன பண்ணிடலாம்? இன்னொன்று கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே எனக்கு என்ன ஆயிடுச்சு? ரெண்டுமே தெரியல. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு வேல்யூக்கு நம்ம ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கணும். ரெண்டு அன்னோன்ல ஏதாவது ஒரு அன்னோன் எடுத்துக்கோங்க, அதுக்கு நீங்களே ஒரு வேல்யூ கொடுங்க. கொடுத்து அதை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம்? இன்னொரு ஒரு வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்ப நான் இங்க என்ன பண்ண போறேன்னா, ஒய்யை வந்து நான் என்ன பண்ண போறேன்? கேன்னு சொல்லி அசியூம் பண்ணிக்க போறேன். இந்த கே எப்படி இருக்கணும்னா, கண்டிப்பா வந்து என்னவா இருக்கணும்? ரியல் நம்பரா தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி ஏதோ ஒரு நம்பர் ஒய் வந்து கேன்னு கொடுக்குறப்ப அது என்ன ஆயிடும்? 2x பிளஸ் கே ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி ஆயிடும். ஸோ 2x பிளஸ் கே ஈக்குவல் டு 5ன்றப்ப என்னோட இதுல பாக்குறீங்கன்னா எக்ஸ் எனக்கு என்ன வேணும்? எக்ஸ் என்னன்றது வேணும். ஸோ இப்போ எக்ஸ் என்ன வேணும்னா என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் நான் இந்த பக்கம் கொண்டுட்டு வருவேன். அப்ப 2x plus k equal to 5ல 2x is equal to 5 minus k. அதுக்கப்புறம் x is equal to 5 minus k divided by 2. ஸோ பாத்தீங்களா x ஓட நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு. ஸோ அப்போ வந்து y வந்து kன்னு வச்சா x வந்து என்ன வருது? 5 minus k by 2ன்னு வருது. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்? கேக்கு நான் ஒவ்வொரு தடையும் ஒரு ஒரு வேல்யூவா கொடுக்குறப்ப எனக்கு என்ன வரும்? எக்ஸுக்கு ஒரு ஒரு வேல்யூவா கிடைக்கும். அதாவது ஒய் வந்து என்ன வேல்யூ எடுக்குதோ அதுக்கு தகுந்தாப்படி எக்ஸ் வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ நான் டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் நான் என்ன பண்ணுவேன்? கேக் வந்து கொடுக்குறப்ப எனக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும். அதனாலதான் என்ன சொல்றாங்க? இன்ஃபைனைட்லி மெனி நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 3x minus 2y equal to 6. அதுக்கப்புறம் 6x minus 4y equal to 10. ஸோ இப்போ இது வந்து இன்கன்சிஸ்டன்ட்னு நான் சொல்லணும். சொல்யூஷன் இன்கன்சிஸ்டன்ட்னா எனக்கு சொல்யூஷன் இருக்காது கண்டிப்பா. ஸோ அப்போ நான் இன்கன்சிஸ்டன்ட்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும். ஸோ இன்கன்சிஸ்டன்ட்னா என்னது? ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸஸும் ரெண்டு எப்படி இருக்காது? ஈக்குவலா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தது இது வந்து ஏஎக்ஸ் பிளஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்ற ஃபார்மேட்டுக்கு வந்து மாத்திடுங்க. ஸோ அப்போ என்னோட கோஎஃபிஷியன்ட் அதுக்கப்புறம் என்னோட வேரியபிள் தனியாக எடுத்து எழுதலாம். ஸோ 3 minus 2 அதுக்கப்புறம் 6 minus 4 into வேரியபிள் என்னது? x y equal to கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது? 6 10.
இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குது? AX ஈக்குவல் டு B ஃபார்மேட்ல இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஏயும் பியும் சேர்த்து எடுத்து நான் என்ன பண்றேன்? ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுத போறேன். ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் ஏக்கு தனியா, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு தனியா நான் என்ன பண்ணணும்? ரேங்க் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வந்து மேட்ரிக்ஸ் A அடுத்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் தனித்தனியா நான் என்ன பண்ண போறேன்? நான் வந்து ரேங்க் கண்டுபிடிக்க போறேன். ஸோ மேட்ரிக்ஸ் ஏக்கு 3 -2 6 -4. இங்க என்ன ஆகும்? எல்லாத்தையும் சேர்த்து போட்டு போடணும். 3 6 -2 4 அதுக்கப்புறம் 6ம் 10ம் சேர்ந்து வரும். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நான் அது எஷலான் ஃபார்முக்கு மாத்தணும். இந்த 2 பேத்தையும் ரேங்க் கண்டுபிடிக்கணும். எஷலான் ஃபார்ம்னா என்னது? இந்த டயகனலுக்கு கீழே இருக்கிற இந்த எலிமெண்ட் வந்து 0 ஆகணும். இல்ல அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் நான் 0 எடுத்துக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் நான் 0 எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் 0 ஆகணும். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நான் 0 எலிமெண்ட். இதுக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட்னா இந்த 6 தான். இதை தான் நான் என்ன பண்ணணும்? 0 ஆக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சில எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணணும். ஸோ இப்போ எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றப்ப நான் என்ன பண்ணணும்? எந்த ரோவை வந்து எதோட மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணணுன்றத பார்க்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு இந்த R2 வந்து என்ன ஆகணும்? 0 ஆகணும். ஸோ அப்போ R2 0 ஆக்கணும் அப்படின்னா R2 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் R1. ஏன்னா என்னோட R2 வந்து 6 இருக்குது. அந்த இடத்த நான் 0 ஆக்கணும் அப்படின்னா மேல இருக்கிற R1 வந்து 3 இருக்குதா? அதோட ஒரு 2 மல்டிபிள் பண்ணிக்கிட்டே வைங்க. அதுவும் 6 ஆயிடும். அப்ப 2 பேத்தையும் நான் சப்ராக்ட் பண்ண என்ன ஆயிடுவாங்க? 0 ஆயிடுவாங்களா? ஸோ அதான் பண்ண போறேன். ஸோ அப்ப என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது என்னோட எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஈக்குவலன்ட் மேட்ரிசஸ் ஃபார்ம் ஆகுதா? அதுல நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணாதான் அப்படியே எடுத்து போட்டுக்கணும். இவங்களை மட்டும் தான் மாத்தணும். ஸோ அப்ப 6 -4 இருக்குது. நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ரோவோட நான் என்ன பண்றேன்? ஒரு 2 மல்டிபிள் பண்றேன். அப்ப இது 6 ஆகும், இது -4 ஆகும். இவங்க 2 பேரையும் நான் சப்ராக்ட் பண்றேன். என்ன ஆயிடும்? 2 0 ஆயிடுவாங்க. ஸோ அப்ப எனக்கு 0 0ன்னு வந்துருச்சு. அப்படியே இங்க வந்தீங்கன்னா இங்க அப்படியே ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே வச்சுக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது ரோவை தான் சேஞ்ச் பண்ணணும். இதுவும் ஒண்ணு தானே. இங்க இருக்கிறது தானே இங்க இருக்குது. அப்ப இங்க நான் 0 ஆக்குறேன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணேனோ அதே தான் இங்கேயும் பண்ண போறேன். ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகணும்? R2ல இருந்து நான் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் R1 வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்ப R2 ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். R2ல என்ன இருக்குது? 6 -4 6 -4 அதுக்கப்புறம் வந்து 10 மைனஸ் ஆஃப் 2 டைம்ஸ் ஆஃப் R1. 2 டைம்ஸ் ஆஃப் R1 என்ன இருக்குது? 6 -4 12. ஸோ இப்போ ரெண்டத்தையும் நான் என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இது 0 ஆகும், இதுவும் 0 ஆயிடும், இது -2 ஆகும். அப்ப 0 0 -2. இப்ப நல்லா பாத்தீங்கன்னா என்னோட ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து 2 பேத்துக்கும் வேற வேற இருக்குது. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து என்னது? 1. ஏன்னா அதுல ஒரே ஒரு நான் ஜீரோ ரோ தான் இருக்குது. ஆனா ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு எப்படி இருக்குது? 2 நான் ஜீரோ ரோ இருக்குது. ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுனாலுமே அது நான் ஜீரோ தான். 2 இது 0வா இருந்து இந்த ஒரு இது மட்டும் 0வா இல்லையா மேம்? இது வந்து நான் ஜீரோவா அப்படின்னு கேட்டா எஸ், அதுவும் நான் ஜீரோ தான். அப்ப எனக்கு மொத்தம் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது? 2 நான் ஜீரோ ரோ இருக்குது. அப்போ என்னோட ரேங்க் ஆஃப் ஏன்றது எதுனா அப்படி என்னோட நம்பர் ஆஃப் நான் ஜீரோ தான் ரோஸ். ஸோ எனக்கு ஒரே ஒரு நான் ஜீரோ ரோ இருக்குது. அப்ப ரேங்க் ஆஃப் ஏ வந்து 1. அடுத்து ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இருக்குதுல்ல, அதுக்கு என்ன ரேங்க் இருக்குது? 2 இருக்குது. ஸோ இப்போ இங்க 2 பேரும் எப்படி இருக்கல? ஈக்குவலாவே இல்ல. ஸோ ஈக்குவலாவே இல்ல அப்படின்னா எனக்கு என்ன அது? கன்சிஸ்டன்டே கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்கு நான் சொல்யூஷனும் கிடையாது. ஸோ அப்ப நம்ம என்ன சொல்லணும்? இந்த மாதிரி 2 பேரும் ஈக்குவலா இல்ல ரேங்க் 2 பேரும். அதனால கண்டிப்பா 2 பேரோட சிஸ்டமும் வந்து எப்படி இருக்கும்? இன்கன்சிஸ்டன்டா இருக்கும். சொல்யூஷனும் கிடைக்காது. ஸோ த கிவன் system of equation is inconsistent. அதனால there is no solution. இன்கன்சிஸ்டன்டா இருக்கனால அதுக்கு கண்டிப்பா வந்து சொல்யூஷன் இருக்காது அப்படின்னு எழுதும். சரி, இப்ப அடுத்த சம் போலாமா? ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு 2/2. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்றோம்? 3/3 இருக்கிறது, அதாவது 3 அன்னோன் இருக்குது, எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ எப்பயும் போலமே ஈக்குவேஷன் நீங்க என்ன பண்ணுங்க? AX ஈக்குவல் டு பின்ற ஃபார்மேட்டுக்கு வந்து மாத்துங்க. ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதுனா 2 1 1 அடுத்து 1 1 1 அடுத்து 1 -1 2 எடுத்து எழுதியாச்சா? அடுத்து எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் ஒய் ஜெட் 3 அன்னோன் இருக்குது. ஈக்குவல் டு பி என்ன இருக்குது? 5 4 1.
இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ரெண்டத்தையும் வந்து மல்டிபிள் பண்ணா எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குதா? அதனால நான் என்ன பண்றேன், இதை வந்து பிரிச்சு எடுத்து எழுதிட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும், இதை வச்சு நீங்க வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து என்னன்னு பார்க்கணும். ஸோ ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ்னா என்னது? என்னோட ஏயையும் பியையும் நான் என்ன பண்றேன், சேர்த்து எடுத்து எழுதுறது தான் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா, ஏயும் பியும் சேர்த்து எழுதுன அந்த ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் இருக்குதுல்ல, அதுக்கு மட்டும் நீங்க ரேங்க் கண்டுபிடிச்சா போதும். அதுலயே நீங்க வந்து ஏவோட ரேங்கையும் கண்டுபிடிச்சிடலாம், ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸோட ரேங்கையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது கொஞ்சம் பெரிய நம்பரா போறப்போ உங்களுக்கு வந்து இடத்தை அடைக்கும். அப்ப நீங்க ஈஸியா என்ன பண்ணணும், என்னோட ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸை வச்சு நான் என்ன பண்ணுவேன், ரேங்க் கண்டுபிடிச்சு முடிச்சுட்டு அதுலயே நான் வந்து ஏவோட ரேங்க், அதுக்கப்புறம் வந்து ஏ கமா பி ஆன ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸோட ரேங்கையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது இங்க இருந்து சொல்லித்தரேன், பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தது நீங்க என்ன பண்ணணும்னா ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் வந்து எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ 2 1 1, அதுக்கப்புறம் 1 1 1, அதுக்கப்புறம் 1 -1 2. ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ்ன்றப்ப 5 4 1 சேர்ந்து வரும். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி இந்த ரோ எஷலான் ஃபார்முக்கு வந்து மாத்த போறேன். ஸோ ரோ எஷலான் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் என்ன இருக்குன்னு பாக்குறப்ப என்ன இருக்குது, இந்த 2 இருக்குதா? ஸோ அந்த 2க்கு கீழே இருக்கிற எல்லா வேல்யூஸும் என்ன ஆகணும், 0 ஆகணும். இதெல்லாமே 0 ஆகணும். ஸோ மாத்தலாமா? அப்ப மாத்தணும் அப்படின்னா அதுக்கு ஏத்தபடி நான் வந்து என்ன பண்ணணும், எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும்ன்றத பார்க்கணும். ஸோ இப்போ எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸஸா மாத்திருச்சா? அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ என்னோட R1 பிரச்சனை இல்லை, அது அப்படியே எடுத்து எழுதலாம். 2 1 1 5. இப்போ இந்த R2 தான் நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ R2 நம்ம எப்படி கொண்டுட்டு வரலாம், R2 ஈக்குவல் டு R2 மைனஸ் 2R1 பண்ணலாமா? ஏன்னா அது வந்து எப்படி இருக்குது, இங்க பாருங்களேன், இப்ப என்ன பிரச்சனைன்னு, இந்த இடம் வந்து 2ல ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நீங்க 2ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் செய்யறது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்த வந்து 1ஆ வச்சுக்கோங்க. ஸோ 1ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரியான ரோவை வச்சுக்கிட்டீங்கன்னா சம் சால்வ் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இதெல்லாம் பண்ண முடியாது, அதுதான் அந்த பிரச்சனை வருது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ரோவை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிருங்க. R1 இன்டர்சேஞ்ச் R2. ஏன்னா R2ல வந்து 1ல ஸ்டார்ட் பண்ணி வர இது இருக்குது, ரோ இருக்குது. ஸோ அப்போ 1 1 1 4, அடுத்து 2 1 1 5, அடுத்து 1 -1 2 1. ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அதை வந்து நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எடுத்து எழுதிட்டோம். இப்போ எனக்கு 1ல ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்போ நான் ஈஸியா என்ன பண்ணலாம், அந்த நான் ஜீரோ ரோக்கு கீழே இருக்கிற 2 எலிமெண்ட்டையும் நான் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் நான் 0 ஆக்கிடலாம். அப்போ என்னோட எஷலான் ஃபார்மை கொண்டு வந்துடலாம். இல்லை அப்படின்னா இந்த டயகனல் இருக்குதா, இதுக்கு கீழே இருக்கிற இந்த 3 எலிமெண்ட் வந்து 0 ஆக்கணும். அது ஃபர்ஸ்ட் இவங்களா ஆக்கணும், அதுக்கப்புறம் தான் இவங்களை வந்து 0 ஆக்கணும். ஸோ இப்போ இவங்களை 0 ஆக்கணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்றேன், எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றேன். ஸோ மேல இருக்கிற அந்த இதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கடுத்து இருக்கிற அந்த செகண்ட் ரோவை தான் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். ஸோ அது பண்ணணும் அப்படின்னா R2 gives R2 minus 2R1. நம்ம அதை வந்து 2 டைம்ஸா மல்டிபிள் பண்ணலாம். ஸோ இப்போ 2 டைம்ஸா மல்டிபிள் பண்ணிட்டா அது என்ன ஆயிடும், ஸோ இப்போ நான் வந்து 2 டைம்ஸா மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா 2 2 2 8 ஆகும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், R2ல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். R2 என்னது 2 1 1 5. ஸோ இதை நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் என்ன வருது, 0 -1 -1, அதுக்கப்புறம் வந்து இது என்ன ஆகுது, -3. ஸோ 0 -1 -3 ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதையும் 0 ஆக்கணும். ஸோ இப்போ இதை டேரக்டா R1 - R2 பண்ணாலே அது 0 ஆயிடும். அப்போ R3 ஈக்குவல் டு R3 - R1. ஸோ அப்போ பண்றப்ப எனக்கு என்ன ஆகுது, இது ரெண்டும் சப்ராக்ட் ஆகுறப்ப 0, இதுல இருந்து அதை சப்ராக்ட் பண்றேன் அப்படின்னா அது -2 ஆகும். இது அதுல அதை சப்ராக்ட் பண்ணா வந்து 1 ஆகும், அப்புறம் வந்து 3 ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணி 1 - 4ன்றப்ப -3 ஆகும். ஸோ இப்போ இந்த எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி இந்த 2 இதை 0 ஆக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், இதை 0 ஆக்கணும். ஸோ இப்போ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணணுன்றத பார்க்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட R2வை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போறேன், அதை வந்து 0 ஆக்க போறேன். அப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இது 2 பேரும் எடுத்து எழுதிடலாம். 1 1 1 4 1 1 1 4. R2 வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, அதனால அப்படியே இருக்கட்டும். 0 -1 -1 3, 0 -1 -1 3. இப்போ இந்த இடத்த 0 ஆக்கணும். ஸோ இப்போ என்னோட R3 வந்து எப்படி ஆகுது அப்படின்னா, R3ல இருந்து என்னோட R2 இருக்குதுல்ல, அதை வந்து நான் 2 டைம்ஸ் ஆக்கிடுறேன். ஸோ அதை 2 டைம்ஸ் ஆக்கிட்டீங்கன்னா அது என்ன ஆயிரும், -2 ஆயிரும். மேல இருக்குது, கீழே ஆல்ரெடி ஒரு -2 இருக்குதா, 2 பேரையும் சப்ராக்ட் பண்ணி விட்டோம்னா 0 ஆயிரும் அந்த இடம். ஸோ அப்போ என்ன பண்றேன் அப்படின்னா R3 ஈக்குவல் டு R3 - 2R1 பண்ண போறேன். ஸோ அப்போ R3 வந்து என்னவா இருக்குது, -2 1 3 -2
1 minus 3 இருக்குது. minus of 2 times of R1. ஸோ அப்போ என்னோட R1ஓட ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்? 2 மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 2 மல்டிபிள் பண்ணா -2, அதுக்கப்புறம் இது வந்து -2, அதுக்கப்புறம் வந்து -2, இது 6. இப்போ இது 2 பேரையும் நீங்க சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா இது வந்து 0 ஆயிடும். இது நீங்க சப்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா அது ரெண்டும் என்ன ஆயிடும்? ஆட் ஆயிடும். ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ அப்போ இது என்ன ஆயிடுச்சு? இந்த இடம் 0, இந்த இடம் வந்து என்ன ஆயிடுச்சு? 3 அதுக்கப்புறம் வந்து minus of 6 வருமா? ஸோ 3 minus 6ன்றப்ப உங்களுக்கு என்ன ஆயிடும்? 2 சப்ராக்ட் ஆகி உங்களுக்கு 3 தான் வரும். ஓகே, இப்போ பாருங்க என்னோட ரோ எஷலான் ஃபார்முக்கு என்னோட எஷலான் ஃபார்முக்கு நான் மாத்திட்டேன்னா, எஷலான் ஃபார்ம் மாத்திக்கிட்டேன் அப்படின்னா ரேங்க் எடுத்து எழுதிடலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்? ரேங்க் ஆஃப் A, B ஆன அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ்க்கு நான் ரேங்க் கண்டுபிடிக்க போறேன். ஸோ இப்போ மொத்த இதான் வந்து A, B இதான் வந்து என்னோட அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் ரேங்க் கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்கு. அப்போ ரேங்க் ஆஃப் A, B என்னது 3. இது எனக்கு வந்து ரேங்க் ஆஃப் ஏ வேணும் அப்படின்னா இதை வச்சே கொண்டுட்டு வரலாம். எப்படின்னா இந்த லாஸ்ட் இது இருக்குதுல்ல அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மிச்ச இடம் இருக்குதுல்ல இந்த 3 இதுதான் வந்து என்ன இது என்னோட ஏ. இந்த ஏவோட ரேங்கை வந்து நான் என்ன பண்ணலாம்? இந்த இடத்த வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ எனக்கு எத்தனை நான் ஜீரோ இருக்குது? 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. அப்போ என்னோட ரேங்க் ஆஃப் ஏ என்னது 3. ஸோ அப்போ என்னோட ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ, பி இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்? நான் அதுக்கு ஈக்குவலா இருக்குது 3. அதுவும் எப்படி இருக்குதான்? ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோனுக்கு ஈக்குவலா இருக்குதான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நான் என்ன பண்றேன்? என்னோட சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது? கன்சிஸ்டன்டா இருக்குது. அது மட்டும் இல்லாம யூனிக் சொல்யூஷனாகவும் இருக்குது. ஸோ அப்ப என்னோட சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட். த கிவன் சிஸ்டம் இஸ் consistent and has unique solution. அதுக்குன்னு தனியா ஒரு சொல்யூஷன் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இருக்குதுல்ல அதை வந்து நான் என்ன பண்ணணும்? இந்த இந்த எஷலான் ஃபார்ம் இருக்குதுல்ல இதை வந்து நான் மேட்ரிக்ஸ்க்கு மாற்றணும். ஸோ மேட்ரிக்ஸ்க்கு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு மாற்றினா இந்த இடம் ஃபர்ஸ்ட் வரும் 1 1 1 1 0 -1 -1 0 0 3 இன்டூ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி தானே எழுதணும். அப்போ ஏக்கு அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு பி. எக்ஸ்ன்றது என்னது? எக்ஸ் டேர்ம்ஸ் XYZ அன்னோன். XYZ ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்? பி கான்ஸ்டன்ட் டேர்ம். அது வந்து என்ன பண்ணணும்? இந்த ஓரத்துல இருக்கிறத எடுத்து எழுதணும். 4 3 4 3 4 -3 3 இப்படிதான். ஏதாவது எடுத்து எழுதுறதுல தப்பாயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை அப்படியே மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட்னு வரும். இங்க -y -z வரும். இங்க 3z வரும். equal to 4 -3 0. தெரியுதா? எஸ் தெரியுது. இப்போ நான் என்ன பண்றேன்? ஒன்னொன்னா எடுத்து ஈக்குவேட் பண்றேன் ஈக்குவேஷன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் 3z ஈக்குவல் டு ஒவ்வொரு எலமெண்டா எடுத்து நான் ஈக்குவேட் பண்ண போறேன். அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 4. அடுத்து -y -z ஈக்குவல் டு -3. அதுக்கப்புறம் 3z ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ z ஈக்குவல் டு என்ன ஆகும்? 3z ஈக்குவல் டு 3ன்னு வந்தா வேணா வேற இதுல கூட செய்யறேன். 3z ஈக்குவல் டு 3ன்னு வந்துச்சுன்னா z ஈக்குவல் டு 3/3 which is equal to 1. அப்போ z வந்து எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 1 கிடைச்சிருச்சு. இதை அப்படியே எடுத்துட்டு போய் நான் என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ணணும். எது? இந்த -y -z ஈக்குவல் டு -3. அப்போ -y -z equal to -3. So, y -1 equal to -3. Y equal to -3 plus 1. Y equal to -2. Y equal to 2. எனக்கு y கிடைச்சிருச்சு, z கிடைச்சிருச்சு. x சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? So, அப்போ x plus y plus z equal to 4. x plus y plus z equal to 4. then எனக்கு வந்து x தெரியாது, y தெரியும். y வந்து 2, z வந்து என்னது 1. So, by x plus 3 equal to 4, x is equal to 4 minus 3, அப்ப x is equal to 1. So, எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? x வந்து 1, y வந்து 2, z வந்து 1 கிடைச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு வந்து கன்சிஸ்டண்டா இருந்துச்சு. அதே மாதிரி யூனிக் சொல்யூஷன், ஒரே சொல்யூஷன் தான். எக்ஸுக்கும் ஒய்க்கு ஜெட்டுக்கு எடுத்தா அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். எக்ஸுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்காது, ஒய்க்கு நிறைய, ஜெட்டுக்கு நிறைய அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒன்னு இருக்கும். சரி, நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
ஸோ இப்போ இதை வந்து கன்சிஸ்டன்ட்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து சால்வ் பண்ணி இதோட சொல்யூஷன் என்னன்றதையும் சொல்லணும். ஸோ இப்போ நான் எடுத்து வந்து என்ன பண்ணணும், ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மேட்டுக்கு எழுதணும். எழுதலாமா? ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. 1 1 1 அதுக்கப்புறம் 1 2 3 அப்புறம் 1 4 7. எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா எக்ஸ் ஒய் ஜெட். பின்னு எடுத்துக்கிட்டா கான்ஸ்டன்ஸ் என்னென்ன இருக்குது, 6 14 30. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், கொடுத்துருக்கத வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸா மாத்த போறேன். ஸோ இப்போ ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸா மாத்தினா என்ன ஆயிடும், வேற கலர்ல கூட எழுதலாம். ஸோ 1 1 1 6 1 2 3 14 1 4 7 30. ஸோ எழுதியாச்சா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறேன், நான் ஏயையும் அந்த பியையும் எடுத்து ஒன்னா போட்டிருக்கிறேன் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ்க்கு. ஸோ இப்போ இந்த ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ்க்கு நீங்க வந்து எலிமினேட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி ரோ எச்சலான் ஃபார்முக்கு மாத்தினீங்கனாலே போதும். இதை வச்சு நான் என்ன பண்ணிடலாம், நான் வந்து ஏக்கான ரேங்கையும் சொல்லிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றேன். ஸோ மொதல் 1 ஸ்டார்ட் ஆயிருக்குதா, அதனால பிரச்சனை இல்லை, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான்ஜீரோ எலிமெண்ட் என்னன்னு பாக்குறப்ப இதான் ஃபர்ஸ்ட் நான்ஜீரோ எலிமெண்ட். அதுக்கு கீழே இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஜீரோ ஆக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் இவங்களை ஜீரோ ஆக்கணும், அதுக்கப்புறம் இவங்களை ஜீரோ ஆக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் இது ஜீரோ ஆக்கணும்னா டேரக்டா என்ன பண்ணலாம், R1 R2வையும் R1ஐயும் சப்ராக்ட் பண்ணலாம், R3 R1ஐயும் சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ அப்ப என்ன பண்றேன், நான் இந்த R1 அப்படியே வச்சுக்கிறேன். யாரு 1 1 1 6. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த R2 தான் என்ன பண்றேன், R2 மைனஸ் R1 பண்றேன். R3 என்ன பண்றேன், R3 மைனஸ் R1 பண்றேன். ஸோ இப்போ உங்க ரெண்டு பேரையும் சப்ராக்ட் பண்றீங்கன்னு வைங்க. 1ல இருந்து 1 போச்சுன்னா 0, 0 ஆயிடுச்சா? 2ல இருந்து 1 போச்சுன்னா 1, 3ல இருந்து 1 போச்சுன்னா 2, 14ல இருந்து 6 போச்சு அப்படின்னா வந்து 8. அடுத்து இப்போ இவங்க ரெண்டு பேரையும் சப்ராக்ட் பண்ணலாம். 1 மைனஸ் 1 அது 0 ஆயிடும். 4 மைனஸ் 1 3, 7 மைனஸ் 1 6, 30 மைனஸ் 6 என்ன ஆயிடுச்சு, 24 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ரெண்டு பேரையும் வந்து நான் 0 ஆக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், 30 மைனஸ் சாரி அது 30 மைனஸ் 14. அப்ப அது என்ன ஆயிடும், 16 ஆயிடும். கரெக்டா தானே போட்டேன். ஃபோர் மைனஸ் 3 4 மைனஸ் 1 3, அதுக்கப்புறம் 7 மைனஸ் 1 6, அப்புறம் 30 மைனஸ் 6 போட்டா கரெக்ட் தான், 14 தான். 24. சரியா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல 0 ஆகிட்டேன். இப்ப இந்த இடம் 0 ஆகணும். நல்லா பாத்தீங்கன்னா 1 2 3 மேல இருக்கிற அந்த ரோ வந்து அதோட ஒரு 3 மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க ரோ கிடைச்சிருது. ஸோ அப்ப நான் நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னது அப்படின்னா இதை அப்படியே வச்சுக்க போறேன். 1 1 6, அதுக்கப்புறம் 0 1 2 8 வச்சுக்க போறேன். இப்ப R3 ஈக்குவல் டு R3 மைனஸ் 3 R2 பண்ண போறேன். ஸோ அப்ப இது 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும். ஏன்னா எல்லாமே வந்து 3 மல்டிபிள் பண்ணா அப்படியே அதே ரோ ரிப்பீட் ஆகும். அது ரெண்டத்தையும் நான் சப்ராக்ட் பண்றப்ப என்ன ஆயிடும், 0 தான் ஆகும். இப்போ என்னோட ரேங்க் எப்படி எடுத்து எழுதலாம், ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் டு 2 தான். எப்படி கண்டுபிடிப்பீங்க, இப்போ இந்த இதுல வந்து இந்த இதை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்க. ஸோ எனக்கு வந்து எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குது, இது வந்து ஃபுல்லா 0 ஆயிடுச்சு. ஸோ அப்போ ரெண்டே 2 நான் ஜீரோ தான். இதே இது ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ்க்கும் நீங்க என்ன பண்ணுங்க, ரேங்க் கண்டுபிடிக்கிறப்ப என்ன ஆகும், இது ஃபுல்லா 0 எலிமெண்ட் ஆயிடுச்சு, இது 0 ரோ ஆயிடுச்சு. அப்ப அதுக்கும் 2 தான். ஸோ இப்போ ரெண்டு பேத்துக்குமே என்ன இது, ரேங்க் வந்து 2 தான். ஸோ அப்போ ரோ ஆஃப் A, B வந்து அதுவுமே என்னது 2 தான். ஆனா என்னோட நம்பர் ஆஃப் அன்னோன் என்ன இருக்குது, எத்தனை அன்னோன் இருக்குது, XYZ 3 அன்னோன் இருக்குது. ஸோ அப்போ 3. ஸோ அப்போ ரோ ஆஃப் A ஈக்குவல் டு ரோ ஆஃப் A, B தான், பட் லெஸ் தென் n. ஸோ அப்படி இருந்துச்சா என்னது, the system is consistent தான். சிஸ்டம்லாம் கன்சிஸ்டன்ட் தான், பிரச்சனை இல்லை, சொல்யூஷன் இருக்குது. பட் has infinitely many number of solution. ஸோ இதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் கிடைக்காது. இந்த எக்ஸ் ஒய் ஜெட் இருக்குதுல்ல, அதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வேணாலும் கிடைக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து எழுதிட்டோமா, இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், அந்த சொல்யூஷன் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம இதுக்கு முன்னாடி வச்சிருந்தோம் தெரியுமா எஷலான் ஃபார்ம்ல, அதை அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு எடுத்து எழுதணும். அதாவது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்ற ஃபார்மேட்டுக்கு எடுத்து எழுதணும். ஸோ அப்போ எடுக்கிறேன், நான் எடுத்து இங்க எழுதுறேன்.
ஸோ 1 1 1 1 1 2 1 1 1 1 1 1 1 1 1 2 அதுக்கப்புறம் 0 0 0 0 0 அதுக்கப்புறம் எக்ஸை மல்டிபிள் பண்ணணும் எக்ஸ் ஒய் செட் அதுக்கப்புறம் பி ஸோ பி வந்து என்னன்னா அந்த ஓரத்தில் இருக்கிறதுல இதுதான் பி 680 680 இப்போ நீங்க என்ன பண்ணணும் இதை மல்டிபிள் பண்ணி ஈக்குவேஷனுக்கு மாத்துங்க அப்ப என்ன ஆகும் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் ஈக்குவல் டு 6 அடுத்து எக்ஸ் பிளஸ் 0 ஆச்சு 0 1 2 அப்ப என்ன ஆகும் எக்ஸ் கிடைக்காது அப்போ y பிளஸ் 2z ஈக்குவல் டு 8 அவ்வளவுதான் கீழே இருக்கிறதெல்லாம் 0 ஆயிடுச்சு ஸோ அதோட எதை மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியாது ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் எனக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஒய் ஜெட்னு சொல்லி மொத்தமா 3 அன்னோன் இருக்குது ஆனா அதுல ஒரு இது கூட எனக்கு தெரியாது அப்ப நான் என்ன பண்றேன் y இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிங்க y இஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் 2z ஸோ இப்போ இந்த 8 மைனஸ் 2z இருக்குதா ஒய்யோட வேல்யூ அதை எடுத்துட்டு போய் நான் என்ன பண்றேன் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிடுறேன் ஸோ அப்போ எக்ஸ்ன்றது ஒய்ன்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் 8 மைனஸ் 2z பிளஸ் z ஈக்குவல் டு 6 அப்போ எக்ஸ் பிளஸ் 8 மைனஸ் z ஈக்குவல் டு 6 அடுத்து x is equal to minus z அந்த பக்கம் போனா plus z ஆகும் plus 8 minus 8 ஆகும் plus 6 அது பாட்டுக்கு இருக்கும் ஸோ அப்போ x is equal to z minus 2 தான் இதோட சொல்யூஷன் ஸோ x கிடைச்சாச்சு y கிடைச்சாச்சு ஓகே ஸோ இப்போ எனக்கு வந்து zக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நானும் அதான் ஒரு வேல்யூ கொடுக்கணும் ஸோ நான் கொடுக்குற வேல்யூவை பொறுத்து தான் இந்த எக்ஸ் ஒய் எல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்போ z என்ன பண்ணணும்னா அதுவா ஒரு வேல்யூ எடுக்குதா அப்போ z is equal to z is equal to k where k belongs to ஏதோ ஒரு ரியல் நம்பர் அந்த அதே மாதிரி வந்து நான் k கொடுக்க தான் எனக்கு வந்து xyz கிடைக்கும் ஸோ அப்போ இங்க வந்து எனக்கு இப்போ கேக்கு நான் எத்தனையோ வேல்யூ கொடுக்கலாம் ஜெட்டுக்கு எத்தனையோ வேல்யூ கொடுக்கலாம் அப்போ எனக்கு என்ன ஒரு எக்ஸுக்கு நிறைய வரும் ஒய்க்கு அதுக்கு ஏன்னா எக்ஸ் ஒய்யும் ஜெட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது ஸோ அப்போ ஜெட்டுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா அதை வச்சு தான் நான் எக்ஸ் அண்ட் ஒய்யே வந்து கொடுக்க முடியும் இப்போ பாருங்களேன் எக்ஸ்ன்றது எப்படி இருக்குது எக்ஸ்ன்றது ஜெட் மைனஸ் 2 இருக்குது அப்போ நான் என்ன பண்ணணும் ஜெட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாதான் எனக்கு எக்ஸ் என்னன்னு கிடைக்கும் அடுத்து ஒய் பாருங்க 8 மைனஸ் 2z இருக்குது ஸோ அப்போ அங்கேயுமே நான் ஜெட் வேல்யூ கொடுத்தாதான் எனக்கு ஒய் கிடைக்கும் ஸோ அப்போ என்னோட எக்ஸ் ஒய்ன்றது ஜெட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது ஓகேவா ஸோ அப்போ ஒவ்வொரு தடையும் ஒரு ஜெட்டுக்கு ஒரு எக்ஸ் ஒய் வரதுனால இது என்ன அது கன்சிஸ்டன்ட் தான் ஆனா இதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும் இன்ஃபைனைட்லி மெனி நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இருக்கும் த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் and has infinitely many number of solutions. ஓகேவா ஸோ அப்போ கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்குதா ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டாவே நீங்க ஈஸியா வந்து சொல்யூஷன் போட்டுடலாம் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷோ தட் த ஈக்குவேஷன் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் ஸோ சொல்றப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்கன்சிஸ்டண்டா இருக்குதா அப்படின்றத காட்டுங்கன்ட்டாங்க ஸோ கண்டிப்பா வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் ஏ மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் கண்டிப்பா ஈக்குவலா இருக்க போறது இல்லை ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் இன்கன்சிஸ்டன்ட் சொல்லி வரும் ஸோ இப்போ நம்ம அதை தான் வந்து காட்ட போறோம் இந்த சம்ல சரி பண்ண ஆரம்பிப்போமா ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன பண்ணும் ஈக்குவேஷன் எல்லாத்தையும் எடுத்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும் ஸோ அப்போ எப்படி இருக்குது ஈக்குவேஷன்ல இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் எடுத்து தனியாக எழுதணும் அதாவது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு எடுத்து எழுதணும் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு எழுதணும் ஸோ இந்த ஏன்றது கோஎஃபிஷியன்ட்லாம் வரும் 1 -4 7 அதுக்கப்புறம் வந்து 3 8 -2 அதுக்கப்புறம் 7 -8 26 ஸோ இப்போ இது ஏ இப்போ எக்ஸ்ன்றது எக்ஸ் ஒய் ஜெட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் இங்கிட்டு வரும் 14
13, அதுக்கப்புறம் வந்து 5. ஓகே, சரி. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? இத வந்து AX = B ஃபார்மேட்டுக்கு எழுதிட்டோம். இதுல நீங்க இந்த Aவையும் Bயையும் சேர்த்து போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆகுமென்டட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். சோ இப்ப நம்ம ஆகுமென்டட் மேட்ரிக்ஸ் தான் எடுத்து எழுத போறோம். சோ அப்போ ஆகுமென்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்றப்ப augmented matrix எடுத்து எழுதுறப்ப 1 -4 7 14 3 8 -2 13 அதுக்கப்புறம் 7 -8 26 5. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? என்னோட ஏவையும் எக்ஸையும் சேர்த்து எடுத்து போட்டு நான் என்ன பண்ணிட்டேன்? ஆகுமென்டட் மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இதுல சில எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ணி இதை வந்து என்ன பண்ணணும்? ரோ எச்லான் ஃபார்முக்கு மாற்றணும். அதுக்கப்புறம் ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்னது? உங்களோட ஸ்டார்டிங்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்பயுமே ஒன்னுனே வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு தடவை பண்ண மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க 2 ரோவை. ஸோ இப்போ இங்கே 1 தான் இருக்க, பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து 0 ஆக்கணும். ஸோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட். இதுக்கு கீழே இருக்கிற இவங்க 2 பேரும் என்ன ஆக்கணும்? 0 ஆக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இந்த ரோவையும் இந்த ரோவை 3 டைம்ஸ் ஆக்கி, ஃபர்ஸ்ட் ரோவை 3 டைம்ஸ் ஆக்கி சப்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்? எனக்கு அதோட 0 ஆயிரும். ஸோ இப்போ எப்படி பண்றேன்னா, என்னோட R1 நான் அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்றேன்? என்னோட R2வை நான் சேஞ்ச் பண்றேன். எப்படின்னா R2 மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் R1 பண்றேன். ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் R1 பண்றப்ப இது எனக்கு வந்து என்ன ஆயிடும்? அதுவும் 3 ஆயிருமா மேல இருக்கிறது? அதனால வந்து நான் என்ன பண்றேன்? அதை 3 × R1 பண்றேன். அடுத்து அதே மாதிரி R3 நான் என்ன பண்றேன்னா R3 மைனஸ் இது எத்தனை 7 டைம்ஸ் பண்ணா சப்ராக்ட் ஆயிரும்ல, 7 டைம்ஸ் அப்படின்றப்ப 7R1 மாத்துறேன். ஸோ இப்போ எடுத்து எழுதுறப்ப ஓரமா கூட செஞ்சு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் R2 எழுதிக்கலாம். ஸோ R2 வந்து என்ன இருக்குது தெரியுதா? எஸ். ஸோ என்னோட R2 வந்து என்ன இருக்குது? 3 8 -2 13. அதுக்கப்புறம் 3 டைம்ஸ் ஆஃப் R1. 3 டைம்ஸ் ஆஃப் R1னா R1 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ இது 3 ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து -12 ஆகும். அதுக்கப்புறம் இது என்ன ஆகும்? 3னா -3னா 21. அதுக்கப்புறம் இது 3ஆல மல்டிபிள் பண்ணா வந்து 4 3s are 12 42 வரும். இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்கும் மைனஸ் கொடுத்தா இது பிளஸ் ஆயிடும், இது மைனஸ் ஆயிடும், இது மைனஸ் ஆயிடும். ஸோ இப்போ இது 3 - 3 அது 0 ஆயிடும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன ஆவாங்க? ஆட் ஆகி 20 ஆயிடுவாங்க. அடுத்து அவங்க 2 பேரும் ஆட் ஆகி 23 ஆயிடுவாங்க. ஆனா -23 வரும். அடுத்து இவங்க 2 பேரும் சப்ராக்ட் பண்ணலாமா? ஸோ சப்ராக்ட் பண்ணா 9, அதுக்கப்புறம் ஒரு +1னா 29 வரும். ஸோ மைனஸ் போட்டுக்கணும். ஏன்னா வந்து அந்த நம்பர் பெரிய நம்பரா இருக்குது, அதனால மைனஸ் போட்டுக்கணும். ஓகே, சரி, எடுத்து எழுதலாம். ஸோ அப்படின்றப்ப எனக்கு ஆன்சர் வந்து 0 20 -23 -29 வரும். ஓகே, எழுதியாச்சா? இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த ரோவையும் வந்து இதே மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ பண்ணலாம். ஸோ அடுத்த ரோ என்ன இருக்குது? R3 இருக்குதா? ஸோ இப்போ R3யே எடுத்து எழுதிக்கலாம். 7 -8 26 5. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? அந்த ஃபர்ஸ்ட் ரோவை வந்து 7ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ அது 7 -28 அதுக்கப்புறம் 49 அப்புறம் 7ஆல வந்து 7 4s are 28 2னா 98ன்னு வரும். ஸோ இது எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணணுமா? அப்போ சிம்பிள் மாற்றி விடணும். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? இது 0 ஆயிடும். எது? இவங்க 2 பேரும் 0 ஆயிடுவாங்க. இங்கே கூட எடுத்து எழுதுறேன். இங்கேயே ஆன்சர் எடுத்து எழுதுறேன். 0 இவங்க 2 பேரும் என்ன ஆயிடுவாங்க? சப்ராக்ட் ஆனா 20 ஆயிடுவாங்க. அண்ட் தென் அது ரெண்டத்தையும் நான் சப்ராக்ட் பண்றேன் அப்படின்னா அது என்ன ஆயிரும்? ஒரு 3 வரும். அதுக்கப்புறம் இது ஒரு 2 வரும். -23 வரும். அடுத்து இவங்க 2 பேரையும் சப்ராக்ட் பண்ணா என்ன ஆன்சர் வரும் எனக்கு? ரெண்டும் சப்ராக்ட் ஆனா 3 9 -93 வரும். இப்போ எனக்கு இந்த 2 எலிமெண்ட் வந்து 0 ஆயிடுச்சு. இப்போ இதுவும் 0 ஆகணும்.
ஏன்னா எனக்கு வந்து எப்படி இருக்கணும்னா இப்போ இது டயக்னலா இந்த டயக்னல் கீழே இருக்கிற எல்லா வேல்யூவும் 0 ஆகணும். இல்ல அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதான் என்னோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட். அதுக்கு கீழே இருக்க எல்லாமே 0 ஆக்கிடணும். ஃபர்ஸ்ட் 0 ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ரோ வரணும். அடுத்த ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் இதுதான். அதுக்கு கீழே இருக்கிறது 0 ஆக்கணும். அப்ப இவங்களுமே 0 ஆயிடும். இந்த 20யும் 0 ஆயிடணும். அப்ப இந்த 20யை 0 ஆக்கணும்னா இந்த 20 மாதிரி இருக்கிற வேற யார் இருக்கா, மேல இருக்குதா? சோ இப்ப இந்த இடத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணோம்னா இதை 0 பண்ணிடலாமா? சோ இப்ப என்ன பண்றேன், அடுத்த எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ரோ 1ஐயும் ரோ 2ஐயும் அப்படியே வச்சுக்கலாம். 1 - 4 7 14. 1 - 4 7 14. அடுத்து 0 20 - 23 0 20 - 23. ஸோ அடுத்து என்ன இருந்துச்சு, -29. அடுத்து இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட R3 வேணும் அப்படின்னா என்னோட R3 - R2 பண்ண போறேன். ஸோ என்னோட R3 ஆல்ரெடி எப்படி இருந்துச்சு, 20 - 23 20 - 23 -93 இருந்துச்சு. நான் என்ன பண்ண போறேன், அந்த இது ரோ 2ஓட சப்ராக்ட் பண்ணிட போறேன். ஸோ அப்போ இது வந்து அது என்ன இருந்துச்சு 20, அதுவும் இதுதான் இருக்குதா, -23 -29. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணா இது மைனஸ் ஆயிடும், இது பிளஸ் ஆயிடும், இதுவும் பிளஸ் ஆயிடும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா 0, இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அதுவும் 0. இங்க ஆல்ரெடி ஒரு 0 இருந்துச்சு, அதை மறந்துட்டோம். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நான் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணா இது வந்து 4, இது ஒரு 1 வந்துச்சுன்னா 64 வருது. ஸோ அப்படின்றப்ப மைனஸ் சிம்பிள் வந்து போடணும், -64. ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ரோ எச்சலான் ஃபார்முக்கு மாறிடுச்சு. இப்போ நான் ரேங்க் என்னன்றதை எடுத்து எழுதணும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ வேணும்னா லாஸ்ட் காலமா வந்து நீங்க என்ன பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இப்போ என்னோட ரேங்க் ஆஃப் ஏ என்ன வரும், ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தா இந்த இடம் வரைக்கும் வருமா? ஸோ இதோட ரேங்க் என்ன வருது எனக்கு, ஸோ இது கீழே வந்து ஒரு 0 வந்துருச்சு, ஃபுல்லா ஒரு 0 ரோ வந்துருச்சு. அப்ப எத்தனை நான் 0 ரோ இருக்குது, 2 நான் 0 தான் இருக்குது. இதே இது ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கு பாருங்க எவ்வளவு இருக்குதுன்னு. ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு எப்படி இருக்குது, மொத்தமா பாருங்க. ஸோ எனக்கு வந்து எல்லாமே நான் ஜீரோ ரோ தான். ஸோ அப்படின்றப்ப அதுக்கு வந்து 3 இருக்குது. அப்ப என்னோட ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஆன ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு எப்படி இல்ல, ஈக்குவலா இல்ல. அப்படின்றப்ப இது என்ன, இது வந்து இன்கன்சிஸ்டன்ட். இது வந்து கன்சிஸ்டன்ட் கிடையாது. அதுக்கப்புறம் இதோட சொல்யூஷன் கிடையாது, நோ சொல்யூஷன். ஸோ கன்சிஸ்டண்டா இருந்தா மட்டுமே தான் சொல்யூஷன் இருக்கும். இந்த மாதிரி சம்ல வந்து இதுக்கு என்ன, இது வந்து ரெண்டும் ஈக்குவலா இல்ல. அதனால நான் என்ன சொல்றேன், இந்த சிஸ்டம் வந்து இன்கன்சிஸ்டன்ட். அதுக்கப்புறம் இதுக்கு சொல்யூஷன் இல்ல அப்படின்றத சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, ஃபைண்ட் கே. இந்த ஈக்குவேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இது வந்து என்னதான் கன்சிஸ்டன்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கன்சிஸ்டண்டா இருக்கிறப்ப நான் என்ன பண்ணணுமா, கேவோட வேல்யூ என்னன்றதை சொல்லி கண்டுபிடிக்கணுமா. ஸோ அப்ப கே வந்து எங்க இருக்குது, இங்க இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதோட கான்ஸ்டன்ட் அது வந்து கேன்றது எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேவோட வேல்யூ என்னன்றதை நான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நான் வந்து ஈக்குவேஷனை வந்து மைனர் ஃபார்முக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாத்திக்கிறேன் நான். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாத்துறப்ப ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு சொல்லி எடுத்து எழுதுவோம். ஸோ அப்ப எப்படி மாறிடும்னா, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னா 2 -3, அதுக்கடுத்து 3 -1 -2 2 3 -5. அதுக்கப்புறம் இது எக்ஸ், இது ஒய், இது ஜெட். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் -2 1 கே. இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ணணும், ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் எடுத்து அதுக்கு வந்து ரேங்க் என்னன்றது, சாரி அதை வந்து நான் வந்து எஷலான் ஃபார்முக்கு மாற்றி ரேங்க் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நான் எடுத்தது ஃபர்ஸ்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். அப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு ஏ டேர்மையும் பி டேர்மையும் சேர்த்து எடுத்து போடணும். 2 3 -5. ஸோ அப்போ பி டேர்ம் என்ன இருக்குது, -2 1 கே. ஸோ இப்போ எனக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இது வந்து கன்சிஸ்டண்டா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கன்சிஸ்டண்டா இருக்குன்னா என்ன அர்த்தம், ஏவோட ரேங்க்கும் ஏ கமா பி ஆன ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் ஈக்குவலா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், எஷலான் ஃபார்முக்கு மாற்றலாம். அப்புறமா அவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம வந்து கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்போ நான் என்ன பண்றேன், இதை எஷலான் ஃபார்முக்கு மாற்ற போறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து
ஃபர்ஸ்ட் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ ரோக்கு ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் 0 ஆகணும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட். அதுக்கு கீழே இருக்கிற யார் யார் இருக்கா, இவங்க, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் நான் இப்போ 0 ஆக்கணும். ஸோ இப்போ 0 ஆக்கணும்னா மேல இருக்கிற அந்த ரோ 1 இருக்குல்ல, அதை வச்சு தான் பண்ண போறேன். ஸோ இப்போ R2 வந்து எதுல ஸ்டார்ட் ஆகுது, 3ல ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ இப்போ இந்த 3 வந்து எனக்கு காணா போகணும்னா நான் இப்போ R1ஓட ஒரு 3யை மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் இதோட சப்ராக்ட் பண்ண R2ஓட சப்ராக்ட் பண்ண எனக்கு ஆன்சர் கிடைச்சிருமா. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்றேன். ஸோ அதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா R2 இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் R1 எடுத்து அப்படியே எடுத்து எழுதிடலாம். அது ஒரு சேஞ்சும் இல்லை, அதை அப்படியே எடுத்து போடலாம். 1 2 -3 -2 என்ன பண்ண போறேன்னா R2 தான் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ R2 எப்படி இருக்குது, R2 - 3R1 பண்ண போறேன். R2 - 3R1 பண்ண போறேன். அடுத்து R3யையும் அப்படிதான் பண்ணணும். R3 வந்து 2ல ஸ்டார்ட் ஆயிருக்குதா, அந்த 2 எனக்கு காணா போகணும் அப்படின்னா R1ஓட ஒரு 2வை மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணி விட்டா போதும். அப்ப R3 ஈக்குவல் டு R3 2R1. ஸோ பண்ணலாமா. ஸோ அப்போ வந்து R2 என்ன இருக்குது, 3 -1 -2 1 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நான் 3 டைம்ஸ் ஆஃப் R1 கண்டுபிடிச்சு சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 3 6 -9 -6 இருக்குது. சிம்பிள் மாற்றணும். அதுக்கப்புறம் அப்படியே டைரக்டா வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ இது என்ன ஆயிடும், 0ன்னு ஆயிடும். இது வந்து -7ன்னு ஆயிடும். இது வந்து 7ன்னு ஆயிடும். அடுத்து இதுவும் 7ன்னு ஆயிடும். ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோமா. அடுத்ததை கண்டுபிடிப்போம். அடுத்தது R3. R3யை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன் நான். என்ன இருக்குது, 2 3 -5 K. இந்த இங்க K வச்சு வருது பாருங்க. இதை வந்து நான் என்ன பண்ணணும், 2 டைம்ஸ் ஆஃப் R1 கண்டுபிடிச்சு போட்டு சப்ராக்ட் பண்ணணும். அப்ப 2 4 -6 -4. ஸோ இதை சிம்பிளை மாற்றணும். மைனஸ் மைனஸ் இது ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இது 0 ஆயிரும். இது -1ன்னு ஆயிரும். அதுக்கடுத்து இது வந்து 1ன்னு ஆயிரும். இது என்ன ஆயிரும், ரெண்டும் வந்து K+4ன்னு ஆயிடும். K+4. சரி, இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ இந்த இடம் 0 ஆகணும். அப்படின்னா தான் நான் வந்து இதை வந்து ரோ எஷலான் ஃபார்முக்கு மாற்ற முடியும். தெரியுதா. அந்த இடம் கேப் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், அடுத்த எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண போறேன். இந்த இடத்த வந்து நான் வந்து 0 ஆக்கணும். ஸோ அப்போ மற்றவங்களெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ரோ 1ஐயும் ரோ 2வையும் நான் அப்படியே வச்சுக்கிறேன். -7 7 7. இப்போ நான் என்ன பண்ண போறேன், R3யை சேஞ்ச் பண்ண போறேன். R3 ஈக்குவல் டு R3 மைனஸ். ஸோ நீங்க என்ன பண்ணணும், அப்படியே அதுக்கு மேல இருக்கிற ரோ வச்சு தான் நீங்க பண்ணணும். ஸோ அப்போ ஏன்னா எனக்கு மேல இருக்கிற ரோ வந்து 7 வச்சு வருது, ஆனா இது 1 வச்சு வருது. ஸோ அப்போ கீழே இருக்கிறதையும் நான் வந்து 7ஆ மாத்திட்டேன் அப்படின்னா ரெண்டத்தையும் நான் சப்ராக்ட் பண்றப்ப எனக்கு ஒரே மாதிரி ஆகுமா. அப்ப என்ன பண்றேன், 7 டைம்ஸ் ஆஃப் R3 பண்ணிட்டு அதுக்கப்புறம் R2ஓட சப்ராக்ட் பண்ண போறேன். ஸோ அப்போ 7 டைம்ஸ் ஆஃப் R3 பண்ணா என்ன ஆயிரும், அந்த இடம் நெகிட்டு கூட எழுதுறேன். 7 டைம்ஸ் ஆஃப் R3 பண்ணா 0, அதுக்கப்புறம் -7 7. ஸோ 7 × K+4 வருமா. ஸோ அப்போ 7 × K+4 வரப்போ உள்ள வந்து நீங்க வந்து இதை மல்டிபிள் பண்ணணும், 7 மல்டிபிள் பண்ணணும். ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணா 7K + 7 3 7 4 28. அதுக்கப்புறம் R2வை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ R2 என்ன இருக்குது, 0 -7 7 அதுக்கப்புறம் ஒரு 7. ஸோ சப்ராக்ஷன்றப்ப சிம்பிள் மாத்திடணும். இது பிளஸ் ஆயிரும், இது மைனஸ், இது மைனஸ் ஆகும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், இது ரெண்டும் கேன்சல் ஆகி மொத்தமா 3 0 வந்துருச்சு கீழே. இவங்க என்ன ஆவாங்க, 7K + 27 -7 வரும். ஸோ இந்த 28 - 7 பண்ணா அது 21ன்னு ஆயிரும். அப்ப 7K + 21ன்னு வரும். தெரியுதுல. எஸ், 7K + 21ன்னு சொல்லி வரும். ஓகே சரியா. அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து இதோட வந்து நான் என்ன பண்ண போறேன், என்னோட இதை வந்து நிப்பாட்ட போறேன், டிரான்ஸ்ஃபார்மேஷன் நிப்பாட்ட போறேன். ஏன் அப்படின்னா என்னோட இது வந்து ரோ எஷலான் ஃபார்முக்கு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், என்னோட ரேங்க் ஆஃப் ஏ என்னன்றதை பார்க்கணும். ஸோ என்னோட ரேங்க் ஆஃப் ஏ வந்து எப்படி இருக்கணும், ரேங்க் ஆஃப் ஏ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது, கன்சிஸ்டண்டா இருக்குது. ஸோ அப்படின்றப்ப இவங்க 2 பேரும் ஈக்குவலா இருக்கணும். ஸோ 2 பேரும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா என்னோட ரேங்க் ஆஃப் இது ஏ கமா பி இருக்குல்ல, அதாவது என்னோட ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அது வந்து நான் வந்து பாக்குறப்ப அது எப்படி இருக்குது, அது வந்து ஒரு அன்னோனோட இருக்குது. அதனால அதை விட்டுருங்க, அதை பார்க்காதீங்க. அப்படியே நீங்க ரேங்க் ஆஃப் ஏக்கு வாங்க. ஏன் அப்படின்னா கே இருக்கிற இடத்துல நீங்க அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இங்க பாருங்களேன், கே இருக்கிற இடத்துல நீங்க அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், எனக்கு ரேங்க் கண்டுபிடிக்க முடியாது.
ஆனா இங்க இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், ரேங்க் கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ரேங்க் ஆஃப் ஏ என்னன்னு பாக்குறேன். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ வந்து எனக்கு எப்படி இருக்குது, ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2 இருக்குது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து கீழே ஃபுல்லா 0 ஆயிடுச்சு. ரெண்டு நான் ஜீரோ ரோ தான் இருக்குது. அப்படின்றப்ப அவங்க கொடுத்தபடி ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் ஈக்குவலா இருக்கணும். அதாவது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் ஈக்குவலா இருக்கணும். அப்ப இது வந்து 2னா ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் எப்படி இருக்கணும், 2 தான் இருக்கணும். ஸோ இது 2 ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ரேங்க் ஆஃப் ஏ கமா பில வந்து என்னோட எலமெண்ட் வந்து என்ன இருக்குது, லாஸ்ட் ரோ வந்து 0 ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ 0 ஆயிடுச்சுன்னா அப்ப இங்க ஃபுல்லா 0. அப்ப இதுவும் என்னது, அதுவும் 0 ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த டேர்ம் ஃபுல்லா 0க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ சாரி கேவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்ப 7k plus 21 equal to 0ன்னு போட்டுக்கிறேன். 7k plus 21 equal to 0. So இப்போ 7k equal to minus 21, k equal to minus 21 divided by 7 which is equal to minus 3. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஜஸ்ட் அவங்க கொடுத்த அந்த ஹிண்ட் இருக்குதுல்ல, ரெண்டும் வந்து கன்சிஸ்டன்ட்னு, அதை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், நான் கேவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ கொஸ்டினை வந்து நீங்க வந்து பாருங்க, அவங்களே வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்துருப்பாங்க இந்த மாதிரி வந்து அது எப்படி இருக்குதுன்னு. அதை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து கொண்டுட்டு வந்துடலாம், கேவோட வேல்யூ கொண்டுட்டு வந்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கே வந்து திரும்பி கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த தடவை வந்து எனக்கு எப்படி இருக்குது, இன்கன்சிஸ்டன்டா இருக்குது. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணணும், கே வந்து என்னோட சிஸ்டம் வந்து இன்கன்சிஸ்டன்டா என்னது, என்னோட ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ கமா பி அப்படின்றத நான் வந்து இந்த கண்டிஷனை எடுத்துக்கிட்டு கம்பேர் பண்ணி கேவோட ஆன்சர் என்னன்னு கொண்டு வரணும். முதல்ல எப்படி பண்ணோமோ அதே மாதிரியே தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஈக்குவேஷன் எடுத்து மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாத்திக்கிறேன். ஸோ அப்போ மாத்துறப்ப எனக்கு என்ன வருது, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மேட்டுக்கு மாறும். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஸோ அப்போ ஏல என்ன இருக்குது, 1 1 1, அடுத்து 1 2 3, அதுக்கப்புறம் 1 எக்ஸ் இல்லை 0 1 கே. ஸோ இப்போ இதை அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வந்து எக்ஸ் டேர்ம்ஸ் எடுத்து எழுதணும். ஸோ இப்போ எக்ஸ் டேர்ம்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் ஒய் ஜெட். கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது, 7 18 6. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு நான் மாற்ற போறேன். ஸோ அப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும், 1 1 1 1 2 3 0 1 k. ஸோ இந்த சைடு என்ன ஆகும், 7 18 6. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ரோ எச்சலான் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ ஆல்ரெடி வந்து அது கீழே வந்து ஒரு 0 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற வேல்யூ வந்து 0 ஆக்கணும். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் எது, இதுதானே. இதுக்கு கீழே இருக்கிற இந்த ரெண்டத்தையும் நான் 0 ஆக்கணும். அதில் ஆல்ரெடி இது 0 ஆயிருக்குது, பிரச்சனையே இல்லை. அப்போ நான் இதை தான் ஃபர்ஸ்ட் 0 ஆக்கணும். ஸோ அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி R2 சேஞ்ச் பண்றேன். ஸோ அப்போ வந்து R1 அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அப்போ 1 1 1 7, R2 தான் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். R2 மைனஸ் R1 பண்ணாலே போதும், ஏன்னா அதுவே 0 ஆயிடும். R2 மைனஸ் R1. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இது 0 ஆயிடும், இது 1 ஆகும், இது 2. அதுக்கப்புறம் இதை சப்ராக்ட் பண்ணா இது வந்து என்ன ஆயிடும், 11 சொல்லி மாறிடும். இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, அந்த இது வந்து ரெண்டு இதுவும் 0 ஆயிடுச்சு. இது அப்படியே வச்சுக்கலாம், உங்களை வந்து அப்படியே வச்சுக்கலாம். 1k6. இப்போ இந்த இடம் வந்து எனக்கு 0 ஆகும். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் பாக்குறப்ப இதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட். அப்ப அந்த நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிறது 0 ஆக்கணும்னா இது 0 ஆகணும். இல்ல அப்படின்னா இப்படி புரிஞ்சுக்கோங்க, டயகனலா இது டயகனலுக்கு கீழே இருக்கிற எல்லாரும் 0 ஆகணும். இவங்க 2 பேர் ஆயிட்டாங்க, அப்ப இதை மட்டும் 0 ஆக்கணும். ஸோ அப்போ அடுத்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி R3 சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ R1 R2 அது பாட்டுக்கு இருக்கட்டும். ஸோ 0 1 2 11. ஸோ அப்போ R3 ஈக்குவல் டு, ஸோ அந்த 1 அப்படியே மேல பாருங்களேன், அதுவும் 1. ஸோ அப்போ ரெண்டத்தையும் நான் என்ன பண்றேன், சப்ராக்ட் பண்ணி அதை 0 ஆக்கிடுறேன் நான். ஸோ அப்போ R3 மைனஸ் R2 பண்றேன். ஸோ இவங்க 2 பேரும் சப்ராக்ட் பண்ணா 0 ஆயிடுவாங்க. இது k மைனஸ் 2 ஆகும். இது 6 மைனஸ் 11 மைனஸ் 5 ஆகும். ஓகே. ஸோ இதை வந்து ரோ எச்சலான் ஃபார்முக்கு மாத்தியாச்சு. இப்போ நம்ம ரேங்க் எடுத்து எழுதுறது தான் வேலை. ஸோ ரேங்க் எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்க, ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, கன்சிஸ்டன்ட் கிடையாது அப்படின்னு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், அதை மைண்ட்ல வச்சுட்டு நான் வந்து என்ன பண்ண போறேன், கேவோட வேல்யூ வந்து என்னன்றதை கண்டுபிடிக்க போறேன். ஸோ இப்போ 2 பேரும் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்ததை வந்து மொத்தமா பாருங்க, அதாவது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் பாருங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து கே எங்க இருக்குதோ அதை பார்க்க கூடாது,
கே இல்லாம மொத்தமா பாக்குறது எங்க இருக்குது அப்படின்னு பாக்குறப்ப ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியதா இருக்குது. ஸோ அப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தா அதுல மொத்தம் எத்தனை நான் ஜீரோ இருக்குது? ஸோ மொத்தமா பாக்குறப்ப ஸோ 3 நான் ஜீரோ ரோ இருக்குது. அப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து என்ன இது 3. ஸோ அப்போ என்னோட ரேங்க் வந்து ரேங்க் ஆஃப் ஏ வந்து எப்படி இருக்கலாம்? இதுக்கு நாட் ஈக்குவல் டு இருக்கணும். ஸோ அப்படின்றப்ப 3 இருக்கக்கூடாது அப்படின்னா 2 இருக்கலாம். ஸோ 2 இருக்கலாம்னா என்ன அர்த்தம்? ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2 இருக்குதுன்னா அந்த ஏன்றதை எடுத்து நான் பாக்குறப்ப அதுல ஒரு 2 நான் ஜீரோ ரோ தான் இருக்கணும். அப்போ ஒரு ஜீரோ ரோ ஆயிடுச்சு. அப்ப இது வரைக்கும் தானே ஏ. ஸோ அப்ப 2 நான் ஜீரோ ரோனா இவங்களுமே நான் ஜீரோ. அப்ப இது 0 ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் என்ன அர்த்தம்? k - 2 இருக்க வேண்டியதுல என்ன இருக்குன்னு அர்த்தம்? 0 இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதை நான் என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு 0 போட்டு கேயோட வேல்யூ 2ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா? சோ அப்ப அவங்க கொடுத்த அந்த ஒரே ஒரு க்ளூ வேர்டு அதை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்? கேவோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, எடுத்து எழுதுறேன். நான் பின்னாடி எடுத்து எழுதுறேன். இங்க எழுதிட்டேன். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ரெண்டுமே வந்து இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்களா? ஸோ அப்ப இது வந்து 3 இது 3 இருந்துச்சுன்னா அது வந்து 2 இருக்கணும். அது போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து k - 2 = 0ன்னு போட்டுக்கோம்ல, அதை போட்டுறணும். ஸோ அப்ப k - 2 = 0. அப்ப k = 2. ஸோ k-ஓட சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அவங்களே வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஈக்குவேஷன் நாங்க கொடுத்துடுறோம். அந்த ஈக்குவேஷனுக்கு இருக்கிற ஏ பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சினாரியோ கொடுக்குறோம். ஒன்னு வந்து என்னன்னா யூனிக் சொல்யூஷன், அடுத்து வந்து நோ சொல்யூஷன், அடுத்து வந்து இன்ஃபைனைட் சொல்யூஷன், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப என்னோட ஏபி வந்து என்னவா இருக்கும்ன்றத சொல்லணும். ஸோ இப்போ யூனிக்ன்றப்ப நோ சொல்யூஷன்றப்ப ஃபர்ஸ்ட் வந்து ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபி அதாவது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருக்காது. யூனிக் சொல்யூஷன்றப்ப ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவலா இருக்கும். அது மட்டும் இல்லாம என்னோட நம்பர் ஆஃப் அன்னோன் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது? XYZ இருக்குதா? 3 இருக்குதா? ஸோ அது 3க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 3 இருக்கணும். அப்படின்னா தான் எனக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். இன்ஃபினிட்லி நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எப்ப கிடைக்கும்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் பி ஈக்குவலா தான் இருக்கும். ஆனா லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோனுக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் அன்னோன் 3 இருக்குதா? அப்ப ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் எப்படி இருக்கும்? 2 தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு சம் போடுறப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து ஈக்குவேஷனை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாத்திடலாம். ஸோ இது கொஞ்சம் லென்த்தியா தான் போகும். ஸ்லோவாவே வந்து என் கூடவே சேர்ந்து செஞ்சுட்டே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈக்குவேஷனை வந்து மேட்ரிக்ஸ்க்கு மாத்தலாம். ஸோ அப்போ இது வந்து 1 1 1 அடுத்து 1 2 3 அடுத்து 1 2 ஏ ஏ இருக்குது. ஏ இருக்குதுங்க. சரி. இப்ப நம்ம ஏ வச்சு எழுதிட்டோமா? அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? எக்ஸ் டெர்ம்ஸ் எழுத போறோம். அதாவது என்னோட அன்னோன் டெர்ம்ஸ் எழுத போறோம். எக்ஸ், ஒய், இசட். அடுத்து லாஸ்டா கான்ஸ்டன்ட் 6 10 பி. 6 எது 10 பி எதுனே தெரியாத அளவுக்கு எழுதியிருக்கிறேன். ஓகே, சரி. இப்போ இது எப்படி இருக்குது? AX ஈக்குவல் டு பி ஃபார்மேட்ல இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸா மாத்தினால எனக்கு எஷலான் ஃபார்ம்ல மாத்தி ரேங்க் என்னன்னு கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்? ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் A, B என்னன்றதை எடுத்து எழுதுறேன். ஸோ அது எனக்கு எப்படி கிடைக்கும்? என்னோட ஏயையும் என்னோட பியையும் சேர்த்து எழுதுனா எனக்கு A, B கிடைக்கும். ஸோ அப்போ 1 1 1 1 2 3 1 2 A அதுக்கப்புறம் 6 10 B கிடைச்சிருச்சா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? என்னோட எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி நான் என்ன பண்ணணும்? ரோ எஷலான் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ எஷலான் ஃபார்முக்கு மாற்றணும்னா என்ன பண்ணணும்? என்னோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் 0 ஆகணும். அவ இதுவும் 0 ஆகணும், இதுவும் 0 ஆகணும். ஸோ ரெண்டும் 1 1 தானே இருக்குது. அப்போ ஜஸ்ட் நீங்க வந்து R2 - R1 பண்ணிக்கலாம், R3 - R1 பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடலாம். ரோ 1 அப்படியே எடுத்து எழுதிடலாம். 1 1 1 6. ஸோ அப்போ 1 1 1 6. எனக்கு R2 எப்படி கிடைக்கும்? R2 - R1 பண்ணாலே போதும். R3க்கு வந்து R3 - R1 பண்ணாலே போதும். ஸோ அப்போ R2 வந்து எப்படி இருக்குது? 1 2 3 10 இருக்குதா? ஸோ இதில் எடுத்து சப்ராக்ட் பண்ணா என்ன ஆயிரும்? 0. இதில் எடுத்து சப்ராக்ட் பண்ணா 1, இதுக்கு 2, இதுக்கு 4. ஸோ 0 1 2 4. 0 1 2 4. அடுத்து அதே மாதிரி அவங்களையும் சப்ராக்ட் பண்ணலாமா? ஸோ இது சப்ராக்ட் பண்ணா 0 1 0 1 A - 1 அப்படிலாம் வருது. 0 1 A - 1 அடுத்து வந்து இந்த பியும் 6ம் சப்ராக்ட் பண்ணா B - 6 வரும். சரி, அடுத்து இப்போ இந்த இடத்த வந்து நான் 0 ஆக்கணும். ஸோ அப்போ அடுத்த எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸோ அடுத்து நான் வந்து R2 வச்சு பண்ணிக்கலாம் அந்த R3 கொண்டுட்டு வரதுக்கு.
அப்ப நான் என்ன பண்றேன், R2 R3 ஆல்மோஸ்ட் வந்து 1 1 தான் இருக்குது. அப்ப அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணி 0 வைக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த R1 R2 அப்படியே எடுத்து எழுதலாம். R2 வந்து 0 1 2 4. அப்ப இது வந்து R R3 equal to R3 minus R2. அப்ப R3 என்ன இருக்குது 1. இது ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணா இது ஆல்ரெடி ஒரு 0, இங்க 0 ஆயிடுச்சு. இது ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணா A minus 1, பத்தாவதுக்கு ஒரு -2னா A minus 3 ஆயிடுச்சு. 6 minus 4, பத்தாவதுக்கு ஒரு -4. அப்ப -4 -6 என்ன ஆயிடும், -10 ஆயிடும். அப்ப A minus 10 ஆயிடுச்சு. இப்ப இது என்ன ஆயிடுச்சு, இது எஷலான் ஃபார்ம்ல இருக்குது. இங்க எனக்கு வந்து எப்படி இருக்குது, என்னோட ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அங்க வந்து எனக்கு என்ன இருக்குது, வேல்யூ இல்ல, பட் அன்னோன் வேல்யூஸ் வந்து இருக்குது. அப்ப இந்த மாதிரி நேரத்துல நான் வந்து இது பி தானே, பி மைனஸ் 10. இந்த மாதிரி வந்து அன்னோன் வேல்யூஸ் இருக்கிறப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற இது கண்டிஷனை வச்சு நான் வந்து ஏ அண்ட் பியை கண்டுபிடிக்கணும். என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் சொல்லி கொடுத்துருந்தாங்க. யூனிக் சொல்யூஷன்னா என்ன அர்த்தம், என்னோட ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் பியும் யூனிக் சொல்யூஷன் இல்லைன்னா கொடுத்துருந்தாங்க, நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்க, நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன்னா என்ன அர்த்தம், என்னோட ரேங்க் ஆஃப் ஏவும் சரி, என்னோட ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் சரி, ரெண்டு எப்படி இருக்காதான், ஈக்குவலாவே இருக்காது. அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்காது அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னோட இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து செட் பண்ணணும். அதாவது என்னோட ஏதாவது ஒரு இதுக்கு ரேங்க் செட் பண்ணணும். அப்படி பாக்குறப்ப நான் என்ன பண்றேன், இப்ப இது வந்து 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதை வந்து 2ன்னு ஆக்கிக்கலாம். இதோட ரேங்க் இங்கே பிரிச்சுக்கலாம். இப்ப ரெண்டும் ஈக்குவலா இருக்கக்கூடாது அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ கம்மா பி இருக்குதுல்ல, அதுக்கு வந்து நான் என்னன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, 3ன்னு வச்சுக்கிட்டா என்னோட ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்ன ஆயிடும், 2ன்னு ஆயிடும். அப்படின்றப்ப ரெண்டும் வந்து நாட் ஈக்குவல் டுன்னு வந்துருச்சு. ஓகே, இப்ப இது 3ன்னு வச்சுக்கிட்டா என்ன ஆகும், என்னோட ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 3 இருக்குதுன்னா எனக்கு மொத்தமா எதுவுமே வந்து நான் ஜீரோ கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த ரோவே நான் ஜீரோவா ஆக்கணும். அப்ப இந்த இடத்துல வந்து பில வந்து நான் 10 போட்டுட்டேன்னு வைங்க, 10 போட்டுட்டா அது என்ன ஆயிடும், அது வந்து அந்த இடம் 0 ஆயிடும். அப்ப இதுவும் என்ன ஆயிடும், இந்த இடத்துல 3 போட்டுட்டா அதுவும் 0 ஆயிடும். இப்ப ஏதாவது ஒண்ணு டிசைட் பண்ணுங்க. 10 போடக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆயிடும், அந்த இடம் வந்து நான் ஜீரோ ஆயிரும். அவன் அங்கிட்டு 0 ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா எனக்கு ஒரு எலிமெண்ட் வந்து நான் ஜீரோவா இருந்தாலே போதும், மொத்த ரோவையும் நான் என்ன பண்ணிடலாம், நான் ஜீரோன்னு சொல்லிடலாம். அதனால நான் என்ன பண்றேன், பி வந்து கண்டிப்பா என்னவா இருக்கக்கூடாது, 10ஆ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்றேன். இப்ப பி வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், 10ஆ இருக்கக்கூடாதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அப்போ எனக்கு வந்து என்ன ஆயிடும், ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 3ன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடும். இப்ப எனக்கு ரேங்க் வந்து ஏ பாருங்களேன் 2 இருக்குது. 2 இருக்குதுன்னா அப்ப என்ன அர்த்தம், 2 நான் ஜீரோ ரோ தான் இருக்குதுன்னு அர்த்தம். 2 நான் ஜீரோ ரோனா இந்த இடம் என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப ஏ வந்து என்னவா இருக்கலாம், 3ஆ இருக்கலாம். ஏ 3ஆ இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும், அந்த இடமே வந்து என்ன ஆயிடும், 0 ஆயிடும். இப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா ஏ வந்து 3ன்னு கிடைச்சிருக்குது, பி வந்து நாட் ஈக்குவல் டு 10ன்னு கிடைச்சிருக்குது. வந்து பொறுமையா யோசிங்க, ஏதாவது ஒண்ணு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் எது ரொம்ப பெருசா இருக்குது, ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன பெருசா இருக்குது. அதனால நான் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதை வச்சு யோசித்தேன். அதை வச்சு யோசிக்கிறப்ப எனக்கு வந்து ரேங்க் வந்து 3 வருதுன்னா லாஸ்ட் ரோ வந்து நான் ஜீரோவா இருக்கணும். இப்ப நீங்க வந்து பாக்குறப்ப பி வச்சுதான் பார்க்க முடியும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பிக்கு, ஏன்னா அது வந்து பி வந்து இதுக்குள்ள வருது, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்குள்ள வருது. அப்படின்னு பாக்குறப்ப எனக்கு இந்த பிக்கு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 10ன்னு சொல்லி கொடுத்துடக்கூடாது. கொடுத்துட்டேன்னா என்ன ஆயிடும், அது 0 ஆயிடும். இதுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட் வந்து 0வா இருக்குதோ என்னமோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பட் பி வந்து 10 கொடுக்க கூடாது. கொடுத்துட்டேன்னா அது என்ன ஆயிடும், 0 ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், எனக்கு வந்து 2 நான் ஜீரோ ரோன்னு தான் ஆயிடும். அப்ப வந்து நான் என்ன பண்றேன், ரோ வந்து அதாவது ரேங்க் ஆஃப் ஏ கமா பி வந்து 3ஆ இருக்கணும் அப்படின்னா பி வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு ஃபிக்ஸ் பண்றேன். அடுத்து இப்ப நம்ம என்ன பண்ணணும், அடுத்து ரேங்க் ஆஃப் ஏ பார்க்கணும். ரேங்க் ஆஃப் ஏல எனக்கு என்ன பண்ணிட்டோம், அதை வந்து 2ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. 2னா ஏதாவது 2 நான் ஜீரோ ரோ இருக்குது. இப்ப 2 நான் ஜீரோ ரோனா அப்ப லாஸ்ட் ரோ 0 ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அது வந்து ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப 0 ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம், ஏ மைனஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். இப்ப ஏ வந்து என்ன பண்ணலாம், 3ன்னு கொடுத்தேன் அப்படின்னா 3 மைனஸ் 3 0 ஆயிடுமா, அப்ப ஏ ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்ப இது 0 ஆயிடுச்சுன்னு வைங்க ஒருவேளை. அப்படி பாக்குறப்ப இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், இது என்ன ஆயிரும், 1 1 1 6, அதுக்கப்புறம் 1 1 2 4. இப்ப இங்க வந்து ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2ஆ அப்படின்றப்ப இந்த 3 வந்து நான் போட்டு அது 0 ஆக்கிடுவேன். அப்ப இதுவும் 0 இதுவும் 0 இதுவும் 0 ஆயிருக்கும். அப்ப
மொத்தமா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் பாக்குறப்ப இது நான் ஜீரோ ரோவா இருக்கணும்னா இந்த இடமும் என்ன ஆயிடக்கூடாது, ஜீரோவா ஆகக்கூடாது. ஸோ ஜீரோவா ஆகக்கூடாதுன்னா அப்ப பிக்கு நான் 10 கொடுக்க கூடாது. இப்படி இருந்து கூட நீங்க யோசிக்கலாம், எப்படினாலும் யோசிக்கலாம். இங்கிட்டு இருந்தும் வரலாம், அப்படி இருந்தும் வரலாம். ஸோ ஆனா வந்து எந்த வேல்யூ கொடுக்கக்கூடாது, எந்த வேல்யூ கொடுக்கலான்றத கேர்ஃபுல்லா பார்த்து யோசித்து உங்களோட கண்டிஷனுக்கு அது மேட்ச் ஆகுற மாதிரி பாருங்க. ஸோ அப்ப இங்க வந்து பி வந்து நாட் ஈக்குவல் டு 0, இங்க வந்து ஏ வந்து 3 தான் அதோட சொல்யூஷன். ஓகேவா? இது வந்து நோ சொல்யூஷனுக்கு. அடுத்து என்ன இருக்குது, அடுத்து யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன்னா என்னோட ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் பியும் ஈக்குவல். ஸோ அடுத்து வந்து யூனிக் சொல்யூஷன் அப்படின்றப்ப என்னோட ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் பி, அது மட்டும் இல்லாம ஈக்குவல் டு என்னன்னு இருக்கணும். இங்க எனக்கு என்ன வந்து என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ என்ன 3 இருக்குதுன்னா அப்ப ரேங்க் ஆஃப் ஏ கமா பின்னு போடலையா, rank of A, B equal to N, which is equal to 3. அப்ப rank of A வந்து எப்படி இருக்கணும், 3 இருக்கணும். rank of A, B எப்படி இருக்கணும், 3 இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஜீரோ ரோன்றது இருக்கணும். அதாவது எனக்கு லாஸ்ட் ரோ வந்து 0 ஆயிடக்கூடாது. ஸோ 0 ஆயிடக்கூடாதுன்னா அப்ப நான் வந்து ஏக்கும் பிக்கும் என்ன கொடுக்க கூடாதுன்றதை தான் யோசிக்கணும். ஏன்னா எனக்கு வந்து 0 ஆகக்கூடாது. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், ஏன்ற இடத்துல நான் 3 போட்டுட்டேன்னு வைங்க, அது 0 ஆயிடும். நான் வேணா எடுத்து வேணா காமிக்கிறேன். 1116 116 அடுத்து 0124 அடுத்து 00 a minus 3 00 a minus 3 minus 2. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ரேங்க் ஆஃப் ஏ பாருங்க. ஸோ ரேங்க் ஆஃப் ஏனா இதான், இதுக்கு வந்து என்னதுன்னா 3 தான் இருக்கணும். யூனிக் சொல்யூஷன்னா 3 இருக்கணும். 3 இருக்கணும்னா இந்த இடம் என்ன ஆயிடக்கூடாது, 0 ஆயிடக்கூடாது. இதுவும் 0 ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து ரேங்க் வந்து 2 ஆயிடும். ஸோ அப்ப இது 0 ஆகக்கூடாதுன்னா அப்ப நான் ஏக்கு என்ன கொடுக்க கூடாது, 3 வந்து கொடுக்க கூடாது. அதே மாதிரியே தான் எனக்கு வந்து ரேங்க் ஆஃப் ஏ கமா பி வந்து என்னது 10. ஸோ சாரி 3. ஸோ 3 அப்படின்றப்ப எனக்கு என்ன இது எல்லாமே வந்து என்ன ஆயிடும், எல்லாமே வந்து என்ன ஆயிடும், கீழே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் வந்து நான் ஜீரோ அப்படின்னு சொல்லி வந்துடும். எல்லாமே நான் ஜீரோவா இருக்கணும். அப்படின்னா தான் 3 வரும். இப்போ என்ன பிரச்சனைனா நான் ஆல்ரெடி வந்து இது வந்து நாட் ஈக்குவல் டு 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0, இந்த இடம் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நாட் ஈக்குவல் டு 0னா இந்த மொத்த ரோவுமே பாக்குறப்ப இது என்ன, இது வந்து ஒரு நான் ஜீரோன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்ப நான் பிக்கு என்ன பண்ணலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். 10 கூட கொடுக்கலாம். கொடுத்தாலுமே அந்த இடத்துல 0 ஆனாலுமே எனக்கு அங்க வந்து ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, ஏ நாட் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேனா, அப்ப அங்க வந்து ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது. அப்ப அது ரோவையே நான் ஜீரோவா ஆக்கிடுச்சு ஆல்ரெடி. ஸோ அப்ப நான் பிக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அப்ப அதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிக்கு நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலான்றத பி பிலாங்ஸ் டு ஆர். அப்ப அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், எந்த சொல்யூஷன்னாலும் கொடுக்கலாம். ஸோ அப்படி சாரி எந்த வேல்யூனாலும் கொடுக்கலாம். எந்த ஒரு ரியல் நம்பர் எடுத்து நீங்க வந்து அதுக்கு கொடுக்கலாம். ஸோ அப்ப வந்து எனக்கு என்ன ஆயிடும், ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 3ன்ற சொல்யூஷன் வருது. பி வந்து பிலாங்ஸ் டு ரியல் நம்பர், அது எந்த ரியல் நம்பர்னாலும் போட்டுக்கலாம். ஸோ ஏன் புரியுதா, இதை நான் ஃபிக்ஸ் பண்ணனால இது பிரச்சனை இல்லை. அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நான் ஜீரோ ரோவா மாறிடுச்சுங்க நான் ஃபிக்ஸ் பண்றப்பயே. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா. நெக்ஸ்ட் என்னது, யூனிக் சொல்யூஷன். அங்க வந்து நோ சொல்யூஷன், கன்சிஸ்டன்டா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். ஸோ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்றது எப்ப வரும், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ என்னோட ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்லாம் ஈக்குவலா தான் இருக்கும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க 2 பேரும் எப்படி இருப்பாங்க, லெஸ் தேன் என்னா இருப்பாங்க. ஸோ என்னோட எண் வந்து ஆல்ரெடி 3 இருக்குது. ஸோ 3யை விட கம்மினா என்னவா இருப்பாங்க, 2ன்னு சொல்லி இருப்பாங்க. ஸோ அப்போ என்னோட ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்னன்னு இருக்கணும், 2ன்னு இருக்கணும். என்னோட ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் எப்படி இருக்கணும், 2ன்னு இருக்கணும். அப்படின்னா தான் நான் என்ன பண்ண முடியும், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வந்து கிடைக்க முடியும். ஸோ இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 1 1 எடுத்து எழுதிக்கிறேன், நான் அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். 1 1 1 6 1 0 1 2 4 0 1 2 4 அடுத்து 0 0 a minus 3 b minus 1 0 0 a minus 3 b minus 10. இப்போ எனக்கு என்ன சொல்லிட்டாங்க, ரேங்க் ஆஃப் ஏவும் 2 தான் இருக்கணும், ரேங்க் ஆஃப் பியும் 2 தான், ஏ கமா பியும் 2 தான் இருக்கணும்னா எனக்கு என்ன அர்த்தம், 2 நான் ஜீரோ தான் இருக்குதுன்னு அர்த்தம், ரோ இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அந்த லாஸ்ட் ரோ என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஏக்கும் சரி, ஏ கமா பி ஏன்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கும் சரி 0. அப்ப இதுவும் 0 ஆயிடுச்சு, இதுவும் 0 ஆயிடுச்சுன்னா அப்ப a minus 3 equal to 0 ஆயிடுச்சு, b minus 10 equal to 0 ஆயிடுச்சுன்னா அப்ப a equal to 3ன்னு கிடைக்குது,
b ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி கிடைக்குது. புரியுதா? ஸோ அப்போ வந்து நம்ம a b கோட வேல்யூஸ் என்னன்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? சரியா? அப்ப நம்ம என்னது இந்த இது வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வரணும் அப்படின்னா எனக்கு வந்து ரேங்க் வந்து 2வா இருக்கணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். ஏன்னா அது வந்து லெஸ் தேன் n. ஸோ என்னன்றது 3, அதனால அதை விட கம்மியா இருக்கிறதுனா 2வா தான் இருக்க முடியும். 2வா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? 2 நான் ஜீரோ ரோ தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அது என்ன மீன் பண்ணுது? லாஸ்ட் ரோ 0 ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியே லாஸ்ட் ரோல தான் எனக்கு a b இருக்குது. ஸோ அப்ப அதோட எலமெண்ட் என்ன ஆயிடுது? 0 ஆகுதுன்றப்ப நான் என்ன பண்றேன்? அதோட இதை வந்து நான் 0க்கு ஈக்குவேட் பண்றேன். ஈக்குவேட் பண்ணி அதுக்கப்புறம் a, bக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? புரியுதா? ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறத வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது இன்கன்சிஸ்டன்ட்னா என்ன நடக்கணும்? அப்ப ரேங்க் எப்படி இருக்கும்? 2 பேத்தோட ரேங்க் எப்படி இருக்கும்? அதே மாதிரி கன்சிஸ்டன்ட்ல வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனுக்கு எப்படி இருக்கும்? யூனிக் சொல்யூஷனுக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபைனல் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வந்து இங்க வந்து எப்படின்னா வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் சம்மா இருக்கும். அதாவது வந்து ஒரு தியரி, சாரி என்ன சொல்றது, வேர்ட் ப்ராப்ளமா இருக்குது. ஸோ அந்த வேர்ட் ப்ராப்ளம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி அதுல நீங்க என்ன பண்ண முடியும், அந்த அவங்க கேட்கிற XYZ எலமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம லாஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட்லயுமே வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பார்த்தோம்ல ப்ராப்ளம்ஸ், வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வச்சு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம்ல, அந்த மாதிரி தான் இங்கேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த இதுல எக்ஸ் டேர்ம்ஸ் கண்டுபிடிப்போம், x = a இன்வர்ஸ் ஆஃப் b கண்டுபிடிப்போம்ல, அந்த மாதிரி தான். ஸோ நம்ம கொஸ்டின் என்னன்றதை ரீட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா the total number of units produced, அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து பீன்னு சொல்றாங்க. ஸோ எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்குன்றத பீன்னு சொல்றாங்க. இது லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஓவர் டைம்ஸ் இன் லேபர், அதுக்கப்புறம் அமௌண்ட் ஆஃப் அடிஷனல் மிஷின் ஹார்ஸ், அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு டைம். இதெல்லாம் சேர்த்து தான் வந்து எனக்கு வந்து ப்ரொடக்ஷனே கிடைக்குதுங்கிறாங்க. ஸோ இப்போ ப்ரொடக்ஷனை வந்து எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்களேன், a பிளஸ் பிஎல் பிளஸ் சிஎம். ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஏ பி சி இருக்குதா, இதெல்லாம் வந்து அன்னோன் டேர்ம்ஸ். இந்த எல் எம்ன்றது அவங்களே கொடுத்துட்டாங்க. எல்ன்றது லேபர் ஹவர்ஸ், எம்ன்றது என்னதுன்னா வந்து மிஷின் ஹவர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஏபிசி என்னன்றதை நான் வந்து கண்டுபிடிக்கணும். அது நான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த கிவன் டேட்டா பிலோ ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏபிசி என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு ஈக்குவேஷனுக்கு பதிலாக எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து டேப்லெட் காலம்ல கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் எடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க தெரியுமா இந்த ஈக்குவேஷன், அதுல சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் ஈக்குவல் டு a பிளஸ் பிஎல் பிளஸ் சிஎம்னு போட்டுக்கணும். ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் இங்கே வந்து 6950 இருக்குன்னா 6950 ஈக்குவல் டு ஏ வந்து தெரியாது, அதனால ஏனே வச்சுக்கலாம், பிளஸ் பின்ற இடத்துல யார் இருக்கா, சாரி பின்றது ஒரு அன்னோன், எல்ன்ற இடத்துல யார் இருக்கா 40, அப்போ 40L பிளஸ் அடுத்து எம்ன்ற இடத்துல 10C. அப்ப இது எப்படி ஆகும்னா ஈக்குவேஷன் வந்து, ஸோ ஈக்குவேஷன் எடுத்து எழுதலாம். இன்னும் ஆனா கொஸ்டினை ஃபுல்லா வாசிக்கல, கொஸ்டினை வந்து நம்ம அப்புறமா வாசிப்போம். அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் போது நம்ம எடுத்து எழுதிக்கலாம். P ஈக்குவல் டு போக மாட்டேங்குது. P ஈக்குவல் டு A பிளஸ் BL என்ன இருந்துச்சு, ஆமா A பிளஸ் BL. ஏன் போக மாட்டேங்குது, A பிளஸ் BL பிளஸ் CM, A பிளஸ் BL பிளஸ் CM. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் P என்ன இருக்குது 6950 69 equal to A plus B into 40. So அப்போ 40B plus 10M 10C. அடுத்து 6725 equal to A plus 35B plus 9C. அடுத்து 7100 equal to A plus 40B plus 12C. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இது ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டோம். ஸோ ஈக்குவேஷனை நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், மேட்ரிக்ஸ்க்கு மாற்றுவோம். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு எடுத்து எழுதுறேன். ஸோ அப்போ எப்படி ஆகும்னா, ஸோ 1 40 10.
ஸோ என்னோட இது அன்னோன் பக்கத்துல இருக்கிற கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். ஏபிசின்ற அன்னோன் பக்கத்துல இருக்கிறது. அப்போ 1, 35, 9, 1, 40, 12. அடுத்து A, B, C. ஸோ இது வந்து AX ஈக்குவல் டு B ஃபார்மேட்ல எடுத்து எழுதிட்டு இருக்கிறேன். D வந்து கான்ஸ்டன்ஸ் 6, 9, 50, 6, 7, 2, 5, 7,100. கொஞ்சம் பெரிய பெரிய நம்பரா இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நான் AX ஈக்குவல் டு Bன்ற ஃபார்மேட்ல எழுதிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், இதை வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸா எடுத்து எழுதணும். ஸோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுவோம், A டேர்ம்ஸையும் B மேட்ரிக்ஸையும் சேர்த்து எடுத்து எழுதணும். ஸோ அப்போ எப்படி மாறும்னா 1, 40, 10, 6,950. அடுத்து 1, 35, 9, 6,725. அடுத்து 1, 40, 12, 7,100. ஓகே, சரி. இப்போ எல்லாத்தையும் எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எடுத்து எழுதிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து எஷலான் ஃபார்முக்கு மாற்றி நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஜீரோவா மாத்தணும்னா இந்த இடமும் ஃபர்ஸ்ட் ஜீரோ ஆகணும். ஸோ ஜஸ்ட் நீங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து சப்ராக்ட் பண்ணி விட்டா போதும். அப்போ நான் என்ன பண்றேன், எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல R1 அப்படியே இருக்கட்டும். தெரியுதா, தெரியுது. இந்த ஒரு இதை மட்டும் இங்க பண்ணிட்டு அடுத்த பேஜுக்கு போயிடலாம். அப்போ R1 அப்படியே இருக்கும். 10, 6, 9, 3. இதுல R2 gives R2 minus R1 பண்ணுவேன். R3 gives R3 minus R1 பண்ணுவேன். ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவேன், சப்ராக்ட் பண்ணுவேன். சப்ராக்ட் பண்ணால் இது 0, 5, 1. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் ஒரு 5, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2, அதுக்கப்புறம் ஒரு 2. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணுறப்ப இதுலேருந்து அதை தானே சப்ராக்ட் பண்ணேன், அப்போ அது மைனஸ்ல இருக்கும்ல, அப்போ மைனஸ். அண்ட் தென் இவங்க ரெண்டு பேரையும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் 0, இதுவே 0 ஆயிடுச்சு. இங்கேயே பாருங்களேன், உங்களுக்கு வந்து எஷலான் ஃபார்ம் வந்துருச்சு. இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 2, இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 950, அங்கே ஒரு 50, இங்கே ஒரு 100னா 150. ஸோ அது வந்து இங்கே இதை ப்ளஸ் தான், ஏன்னா வந்து அது பெரிய நம்பராக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இங்கே வந்து எஷலான் ஃபார்ம் வந்துருச்சு. ஸோ அப்போ என்னோட ரேங்க் ஆஃப் ஏ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3. அடுத்து ரேங்க் ஆஃப் ஏ கம்மா, தெரியுதா தெரியலையா, நான் பாட்டுக்கு எழுதிட்டு இருக்கேன், கீழே எடுத்து எழுதுறேன். ரேங்க் ஆஃப் ஏ கம்மா பி ஈக்குவல் டு, அதுவும் 3 தான் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து மூணுமே நான் ஜீரோ ரோஸ் தான். ஸோ என்னோட ரெண்டு பேர்த்தோட ரேங்க்கும் ஈக்குவலா இருக்குதா. ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல எடுத்துக்கிறேன் நான். ஸோ என்னோட ரெண்டு பேரோட ரேங்க்குமே ஈக்குவலா இருக்குது. அதாவது ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ கமா பி. ரெண்டு எவ்வளோ இருக்கிறாங்க, 3 இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் என்னோட நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து எத்தனை இருக்குது, அன்னோன்னு வந்து n is equal to 3. ஸோ அப்போ என்னோட n-க்கு ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ the system is கன்சிஸ்டண்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்குது, யூனிக் சொல்யூஷன்ஸோட இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், எல்லாத்தையும் எடுத்து அந்த எக்ஸ் ஏபிசின்னு இருந்துச்சு, அந்த ஏபிசியோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்க போறேன். ஸோ இப்போ கொஸ்டின் என்னன்றதை ஃபுல்லாவே நம்ம பார்க்கல. ஆக்சுவலாக கொஸ்டின் என்னன்னா, நம்ம ஏபிசி மட்டும் கண்டுபிடிக்க கூடாது, இன்னொரு ஒரு வேலையும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏபிசி கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்காங்க தெரியுமா கொஸ்டின், இங்கே பாதியை காணோம், இங்கே இடையில ஒன்று காணோம். ஸோ இந்த கொஸ்டினை வந்து நம்ம ஃபுல்லாக இங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஏபிசி கண்டுபிடிப்போம். அந்த ஏபிசி கண்டுபிடிச்சதை வச்சு இவங்க கேட்டிருக்கிற அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏபிசியே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வந்துடலாம். ஸோ அப்போ ஏபிசி எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ஏன்னா இது வந்து யூனிக் சொல்யூஷன். ஸோ நான் என்ன பண்ண போறேன், அந்த எஷலான் ஃபார்ம் எடுத்து மேட்ரிக்ஸ்க்கு மாற்ற போறேன். ஸோ அப்போ 1, 40, 10 ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிக்கு மாற்றணும். 1, 40, 10, 0,
ப்ளஸ் போட்டுக்கலாம். 0 -5 -1 அதையும் விட்டுட்டேனா? ஸோ இத 2த்தையும் சப்ட்ராக்ட் பண்றப்ப இவங்க 2 பேரும் மைனஸ்ல இருப்பாங்கல்ல. அப்ப இவங்க 2 பேரும் பெரிய நம்பர்ல. ஸோ அப்ப மைனஸ் மைனஸ் வந்திருக்கணும். அத விட்டுட்டேன் நானு. அடுத்து 0 0 2 A எழுதியாச்சு. அடுத்து x எடுத்து எழுதணும். x y z ஈக்குவல் டு என்னோட b டேர்ம்ஸ் என்ன இருந்துச்சு? b டேர்ம்ஸ் வந்து 6 9 50 minus 225 150. 6 9 50 minus 225 அதுக்கப்புறம் 150. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதை வந்து மல்டிபிள் பண்ணி ஈக்குவேட் பண்ண போறேன். ஸோ அப்போ x plus 40y plus 10z equal to 6950. அடுத்து இது என்ன வரும்? 5y minus z equal to minus 225. z 2z தானே? 2 oh my god, அது எல்லாம் ஏபிசின்னு பண்ணல XYZன்னு போட்டு வச்சிருக்கிறேன். நம்ம இங்க எல்லாமே வந்து அன்னோன் வந்து ஏபிசின்னு தானே வச்சிருக்கிறோம். அதையே மறந்துட்டேன். XYZ போட்டு போட்டு பழகி. ஸோ இதை மல்டிபிள் பண்ணலாம். A plus 40B plus 10C equal to 6950. அடுத்து minus 5B minus C equal to minus 225. அடுத்து 2C equal to 150. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த C வச்சு நான் என்ன பண்ணலாம்? இந்த 2C equal to 150 இருக்குல்ல, அதை வச்சு நான் C என்னன்னு கண்டுபிடிச்சு அதை தூக்கி இங்கே மேலே சப்ஸ்டியூட் பண்ணால் B கிடைக்கும். BC கிடைச்சிருச்சு, அதை மேலே சப்ஸ்டியூட் பண்ணால் A கிடைக்கும். ஸோ ஒன்று நான் பண்ணலாம். ஸோ அப்போ 2C equal to 150னா C equal to 150 divided 2 போடுறப்ப 75 வருது. அப்போ C equal to 75ன்னு தெரிஞ்சிருச்சு. இது என்ன பண்றேன்? minus 5B minus C equal to minus 225 சப்ஸ்டியூட் பண்றேன். இப்போ minus B minus 75 equal to minus 225. ஸோ minus 5B equal to 225 plus 75. ஸோ minus 5B equal to ரெண்டும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்றப்ப என்ன ஆகும்? எனக்கு 15 1 0 மைனஸ். ஸோ அப்போ B equal to minus minus கேன்சல் ஆகி 150/5 போட்டால் 30 வருது. ஸோ அப்போ எனக்கு B வந்து 30ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ எனக்கு வந்து A கிடைச்சிருச்சு, B கிடைச்சிருச்சு. இதை அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு வந்து C கிடைச்சிருச்சு, B கிடைச்சிருச்சு. C வந்து என்ன கிடைச்சிருந்துச்சு? 75, B வந்து 30ன்னு கிடைச்சிருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி A கண்டுபிடிச்சிடலாம். அப்போ A plus 40B அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு? 40B plus 10C plus 10C equal to 6950. 6950. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்? என்னோட ABC எல்லாத்தையும் எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா, சாரி, என்னோட BACயும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு A கிடைச்சிடும். ஸோ அப்போ A plus 40 into 30 plus 10 into 75 equal to 6950. ஸோ அப்போ A plus 1200 plus 750 equal to 6950. ஸோ அப்போ A plus 1950 equal to 6950. ஸோ A வேணும்னா அதை அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 6950 மைனஸ் 1950னா ரெண்டு சப்ராக்ட் ஆகி 5000 வருது. ஸோ எனக்கு A என்ன கிடைச்சிருச்சு? 5000ன்னு கிடைச்சிருச்சு. B வந்து 13 கிடைச்சிருச்சு. C வந்து 75ன்னு கிடைச்சிருச்சு. இதை அப்படியே எடுத்துட்டு போய் தான் அவங்க கேட்குற கொஸ்டின்ல நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, எஸ்டிமேட் த ப்ரொடக்ஷன். நான் வந்து என்ன பண்ணணும்? P-யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். P-யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுல என்னோட ஓவர் டைம் லேபர் வந்து எவ்வளவு இருக்குதா? ஓவர் டைம் லேபர்னா இதான்.
ஸோ ஓவர் டைம்ல வர எல் இருக்குதா? ஸோ அந்த எல் வந்து 15 இருக்குது. 50 ஹவர்ஸ்ன்னு இருக்குது. அடுத்து இந்த மிஷின் ஹவர்ஸ் இருக்குல்ல, அடிஷனல் மிஷின் ஹவர்ஸ். அது வந்து எவ்வளோ இருக்குன்னா 15 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ அப்ப எம் வந்து 15ன்னு இருக்குது. ஸோ அப்ப எல் வந்து 50, எம் வந்து 15. எல் வந்து 50, எம் வந்து 15 அப்படின்னா பி என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ பி எப்படி இருந்துச்சு? ஏ பிளஸ் பி எம், பிஎம்மா பிஎல்லா? பிஎல். ஸோ பிஎல் பிளஸ் சிஎல் பிளஸ் சிஎம் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஏ என்னன்றது தெரியும் 5000 பிளஸ் பி வந்து என்னன்றது தெரியும் 30 இன்டூ எல் 50 பிளஸ் எம் வந்து 15, சி வந்து 75. இப்போ 75 இன்டூ 50. இப்போ 5000 பிளஸ் ஸோ 5 என்னது 50 இன்டூ 30. ஸோ 50 இன்டூ 30னா 1500 பிளஸ் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணா 75 இன்டூ 50னா 75 15 பண்ணா 5 2 3 75 75. ஸோ அப்படின்றப்ப வந்து 1125. ஸோ 1125. ஸோ ஆட் பண்ணா லாஸ்ட்ல ஒரு 5, அப்புறம் ஒரு 2, அப்புறம் இந்த 5 சேர்ந்து 6, அப்புறம் ஒரு 2னா 7625. அப்போ மொத்தமா வந்து எனக்கு ப்ரொடக்ஷன் எவ்வளவு நடந்திருக்குது? 7625 ப்ரொடக்ஷன் நடந்திருக்குது. இவங்க கொடுத்திருக்கிற அந்த லேபர் ஹார்ஸ்லயும் மிஷின் ஹார்ஸ்லயும். ஸோ ப்ரொடக்ஷனை நீங்க எப்பயுமே எதுல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க? ப்ரொடக்ஷன் எப்பயுமே யூனிட்ஸ்ல இருக்கணும். அப்ப நான் கொடுத்திருக்க ஆன்சர் வந்து எப்படி இருக்கணும்? யூனிட்ஸ்ல இருக்கணும். யூனிட்ஸ். ஓகே, அவ்வளவுதான். ஸோ அப்ப என்னோட ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளவு யூனிட்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அவ்வளவுதான். இந்த இதுல வந்து நம்ம எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் தான். ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து ஈஸியா நீங்களே போடலாம். ஸோ எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸசைஸ் வந்து நான் தனியா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் பார்த்து முடிச்சுட்டு அந்த எக்ஸசைஸ் பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்மளோட இப்ப நம்ம நோட்ஸ் இருக்குதுல்ல, இந்த இப்ப நம்ம வந்து செஞ்சு பார்த்தோம்ல, இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு பிடிஎஃபா வேணும், இந்த சம் எல்லாமே பிடிஎஃபா வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனல்ல இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க உங்களுக்கு வந்து நம்ம கிளாஸ்ல இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோன்றது வந்து பிடிஎஃபா கிடைக்கும். பிளஸ் உங்களுக்கு தேவைப்படுற ஸ்டடி பிளானையும் நாங்க வந்து அங்கேயே வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். அண்ட் உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னாவே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்க கிடைச்சிடும். ஸோ அதனால நீங்க டெலிகிராம் சேனல் நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அங்கேயே கிடைச்சிடும். ஆல்சோ நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதை நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாபிக்கோட நேமை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கான ரிலேட்டட் வீடியோஸை வந்து உங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்து கொண்டுட்டு வந்துகிட்டே இருப்பேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா? பாய்.